நேற்று சொன்னது போல காலையில் நம்ம எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச தலைப்போட ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். தலைப்பு பேரு பிசாசு. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தலைப்பு. இந்த தலைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாசகத்தை நம்ம வாசிக்கலாம். எல்லாரும் மார்க் 5 எடுத்துக்கோங்க. மார்க் 5 1 வசனங்களை யாராவது ஒருத்தர் வாசிங்க. மார்க் 5. சிஸ்டர் எந்திரிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பின்னாடி சிஸ்டர் வாசிங்க சிஸ்டர். அவர்கள் கடலுக்கு அக்கறையில் இருந்த கெரசேனர் பகுதிக்கு வந்தனர். இயேசுவும் அவருடைய சீடர்களும் வராங்க. இப்போ நீங்க அங்க போனீங்கன்னா அந்த அக்கறை பகுதி அப்படின்னு சொல்லும் பொழுது அது இஸ்ரவேல் நாடு கிடையாது, அது வேற பகுதி, வேறு இனத்து மக்கள் வாழ்கிற பகுதி. இயேசு இஸ்ரவேல் நாட்டில் மட்டும் இல்ல, மற்ற இனத்து மக்களுக்கும் நற்செய்தியை போதித்து வந்தார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். அவர் வேறு ஒரு பகுதிக்கு போறார். வாசிங்க சிஸ்டர். இயேசு படகை விட்டு இறங்கியவுடன் தீ ஆவி பிடிச்ச ஒருத்தன் எங்கிருந்து ஓடி வந்தான்? கல்லறைகளிலிருந்து ஓடி வந்தான். சரி, அந்த மனிதனுடைய வீடு கல்லறையாகவே இருந்தது. இல்லையா? அந்த நபரை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியல. இது எல்லாத்துக்கும் பொருள் இருக்கு. நான் அப்புறமா சொல்ல போற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சுவாசிங்க. வாசிங்க சிஸ்டர். எத்தனை முறை அவனை கட்டி வச்சாலும் அவன் அந்த சங்கிலிகளையும் விலங்குகளையும் உடை தெரிந்து விட்டான். யாராலையும் அடக்க முடியல. எத்தனை ரெட்ரீட் கொடுத்தாலும், அதை நான் அப்புறமா சொல்றேன், என்ன பண்ணாலும் அடக்க முடியல. இரவு பகலாக கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டே இருந்தான். அவன் தன்னையே காயப்படுத்தி கொண்டான். போதும், இது நம்ம அப்புறமா நம்ம பார்க்க போறோம். தொலையிலிருந்து அவன் இயேசுவை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணான்னு அப்புறமா நம்ம பார்ப்போம். சரி, எளிமையான ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். பேய் இருக்குதா இல்லையா? போற என்ன ஷார்ப்பா பதில் சொல்றான் ஒருத்தன். இங்க இருக்குது இல்லையா? பேய் இருக்குதா இல்லையா? இருக்குதா? இருக்குதா? பார்த்துருக்கிறீங்களா எல்லாரும்? பேய் பார்த்துருக்கிறீங்களா? காஞ்சனா படத்துல பார்த்தா மண்டை மேலே போடுவேன் நான். பேய் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? இங்க பாருங்க, இன்னொரு குட்டி பாப்பா பேயே இல்லைன்னு. சூப்பர்ல. பிரியமானவர்களே, இது ஒரு குழப்பமான ஒரு கேள்விதான். ஆனா இதுக்கு ஒரு சரியான பதில் விவிலியத்தின் பார்வையில தேடணும். நம்ம இந்த உலகத்தின் பார்வையில இப்படிதான் மாறி மாறி பதில் வரும். ஆனா விவிலியத்தின் பார்வையில நம்ம தேடும் பொழுது நமக்கு என்ன பதில் கிடைக்கிறது? நம் மக்களை இந்த உலகம் குழப்பி மட்டுமல்ல, ஏமாற்றியும் வைத்திருக்கிறது. ஏன் குழப்பம், ஏன் ஏமாற்றம் அப்படின்னா, இந்த உலகம் ஒரு விதமான பேயை பற்றி பேசுகிறது. என்ன பேய் தெரியுமா? அது சரியா 12 மணிக்கு தான் வரும். இல்லமா? ஏன்னா பேய் கையில டைட்டன் வாட்ச் கத்தி இருக்கு. கரெக்ட் தானே? கரெக்டா எத்தனை மணிக்குமா காத்து வீசும்? எத்தனை மணிக்கு வீசும்? 12 மணிக்கு. சினிமா பாட்டு பார்த்து கெட்டு குட்டிச்சவரா போன கூட்டத்துல தமிழ்நாடு கூட்டமும் ஒண்ணு. கரெக்டுங்களா? 12 மணிக்கு நாய் ஊளையிடும். ஏன் தெரியுமா? 12 மணிக்கு நாயும் டைம் பார்த்ததுக்கு அப்புறம் ஊளையிடுது. ஏன்னா
அதுவும் வாட்ச் கட்டி இருக்குது அப்படிதானே? 12 மணிக்கு தான் ஜன்னல்லாம் அடிக்கும். இது இந்த கான்செப்டை எவன் கண்டுபிடிச்சானே இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அது எப்படா கரெக்டா 12 மணிக்கு வரும்? 11:45 வரக்கூடாதா? ஏமா கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்களா? 11:45 வரக்கூடாதாம்மா? பேய் வரக்கூடாதா? நீ எப்பமா கண்டுபிடிச்சா இதை? வரக்கூடாது. அந்த அம்மா ரூல் எல்லாம் போட்டிருக்காங்க. பேய்னா 12 தான் ஃபாதர் வரணும். தட் இஸ் த ரூல் ஃபார் பேய். அப்படியாம்மா? 11:30 வரக்கூடாதா பேய்? பகல்ல வரக்கூடாதா? என்ன பிரச்சனை? ஃபாதர் இங்க ஒருத்தன் அடிபட்டு செத்தான் ஃபாதர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. டெய்லியும் நைட் அவன் தான் ஃபாதர் சுத்தின்னு இருக்கிறான். நான் பார்த்துருக்கேன் ஃபாதர். அப்படி புஷ்ஷுன்னு வருவான் ஃபாதர். ஒரு அம்மா சொன்னாங்க, ஃபாதர் ஒரு பொண்ணு இங்க தான் ஃபாதர் கொளுத்திக்கிட்டு செத்துட்டா ஃபாதர். நைட்டு மட்டும்தான் ஃபாதர் அந்த பொண்ணு வந்து அழுவும், அங்க உட்காந்து அழுவும் ஃபாதர். இந்த மாதிரி நிறைய கதைகள் நீங்க கேட்டிருப்பீங்க. பேய் பிடிச்சவன பிடிக்கும்போது, யாரு நீ? நான் தான் முன்சாமி வந்திருக்கிறேன், நான் தான் ஆரோக்கியசாமி வந்திருக்கிறேன். எதுக்கு வந்த? பேய்கிட்ட இவர் பயோடேட்டாலாம் கேட்டுன்னு இருப்பார். எதுக்கு வந்த? நீ உனக்கு என்ன வேலை அப்படின்லாம் பயோடேட்டா கேட்பார். பைபிள் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். இறந்த மனிதர்களுடைய ஆன்மா பேய் கிடையாது. எந்த இறந்து போன மனிதனுடைய ஆன்மாவும் பேயாக மாறாது. ஒரு பழைய தமிழ் பாடல் இருக்கு. ஒரு இந்து கவிஞர் தான் எழுதியிருக்கிறார். ரொம்ப அற்புதமா எழுதியிருப்பார். வேப்ப மரத்தில் உச்சியில் நின்னு பேய் ஒண்ணு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. அடுத்து வர வார்த்தை பாருங்க, இந்த வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே, நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே. இறந்த மனுஷனுடைய ஆன்மா பேய் ஆகாது பிரியமானவர்களே. இப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவங்க கத்தோலிக்க திருச்சபையினுடைய சட்டத்திட்டத்துக்கும் படிப்பினைக்கும் எதிராக பேசுறாங்க. ஏன் தெரியுமா? இறந்த மனிதனுடைய ஆன்மா உடனடியாக உத்தரிக்கிற ஸ்தலத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது என்பது நம்முடைய நம்பிக்கை. ஆமாவா இல்லையா? இறந்தவன ஒரு மனுஷன் எங்க போறான்? உத்தரிக்கிற ஸ்தலம். அவனுக்கு இன்னும் தீர்ப்பு கிடைக்கல. அவன் சொர்க்கத்துக்கும் போக முடியாது, நரகத்துக்கும் போக முடியாது. இதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கா ஃபாதர்? இருக்கு, பைபிள்ல இருக்கு. திருவெளிப்பாடு 6வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து இருக்கு. இப்ப வாசிக்க வேண்டாம், அது டைம் இல்ல. உத்தரிக்கிற ஸ்தலத்தை பத்தி இப்ப பேசல. ஆனாலும் குறிச்சு வச்சுக்கோங்க. திருவெளிப்பாடு 6:9. இறைவன் இறந்தவர்களுடைய ஆன்மாக்களை பரலோகத்தில் ஒரு இடத்தில், எந்த இடம் தெரியல, பீடத்திற்கு அடியில் வைத்திருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு பைபிள்ல. அவங்க கத்துறாங்க, ஆண்டவரே எப்பொழுது எங்களை மீட்டுக் கொள்வீர்? ஆண்டவர் சொல்றாரு, இருமா, உலகத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகள் இன்னும் கொல்லப்பட வேண்டி இருக்கிறது. அவங்க வர வரைக்கும் நீங்கள் பொறுமை காத்திருக்கும்படி ஆண்டவர் அந்த ஆன்மாக்களுக்கு கட்டளையிட்டார். ஆகவே அந்த ஆன்மாக்கள் இப்போ எங்க இருக்கிறாங்க? உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிறாங்க. எதற்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க? கடைசி தீர்ப்பு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இது யாருடைய டீச்சிங்ஸ்? யாருடைய டீச்சிங்ஸ் இது? கத்தோலிக்க திருச்சபையினுடைய டீச்சிங்ஸ். இதுதான் நம்ம கேத்தலிக் சர்ச் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படின்னா இறந்த மனுஷன் பேயாலாம் சுத்தல. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். ஒரு நபரை 10 பேர் சேர்ந்து வெட்டி கொள்றாங்க. பார்த்திருப்பீங்க நியூஸ்ல எல்லாம் இல்லையா? அந்த செத்து போனவன் பேயா மாறி வெட்டினானே 10 பேரையும் போட்டு தள்ளலாம்ல? காஞ்சனால மட்டும்தான் வருமா? அப்படி அவர் நடந்து போய்கிட்டே இருப்பாரு, புஷ்னு போவோம் இல்ல? பின்னாடி திரும்பி பார்த்தா இருக்காது, எதுவுமே இல்லேன்னு திரும்பி பார்த்தா முன்னாடி வந்து நிற்கும். கிறுக்கு பயலுங்க படம் எடுத்தா அப்படிதான் இருக்கும். கிறுக்குங்க, மென்டலுங்க இல்லையா? இவனுங்கெல்லாம் படம் எடுத்தா இப்படிதான் இருக்கும். சரி, அதை என்டர்டைன்மெண்ட் எடுத்துட்டு போயிடுவோம். அது வந்து ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா உண்மையிலேயே இப்படி எல்லாம் பண்ணாது பேய். இது இல்ல பிசாசோட வேலை. பிசாசு எது அப்படின்னு பைபிள்ல ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், எதையுமே விவிலியத்தின் பார்வையில் பார்க்கணும். கற்பனையில சொல்லக்கூடாது, உன் பயத்தை வெளியில வச்சு சொல்லக்கூடாது. பைபிள்ல எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது
இறந்த மனிதனுடைய ஆன்மா பேயா மாறி ஒருவருக்குள் புகுந்ததாக எங்கேயாவது இருந்தா நீங்க காட்டுங்க. எங்க இருக்கா பைபிள்ல? பைபிள் படிச்சவங்க கிட்ட கேளுங்க, ஃபாதர் எங்க உயிரை ஏன் ஃபாதர் வாங்குறீங்க? யாராவது பைபிள் வாசிச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட போய் கேளுங்க, எங்களை கேட்காதீங்க. நாங்க பைபிள்லாம் படிக்க மாட்டோம், நாங்க ஒன்லி சயின்ஸ் படிப்போம். இல்லையா? அப்படிதானே? ஆமா தானே? உண்மையிலே எங்கேயுமே அப்படி பேயின்ற வார்த்தை பைபிள்ல இல்ல. இறந்த மனுஷனுடைய ஆன்மா பேயா மாறி ஒருத்தங்களுக்குள்ள புகுந்தாங்கன்னு பைபிள்ல எங்கேயுமே ரெஃபரன்ஸ் இல்ல. இயேசு எல்லா இடத்துலயுமே எப்படி வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு? தீயாவி, அசுத்தாவி, சாத்தானே. ஏன்னா சாத்தானுக்கு ரொம்ப பிடிக்காத எரிச்சல் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? சாத்தான்ங்கிற வார்த்தை தான். ஃபாதர், பேய் ஓட்டும் போது நான் பார்த்தேன், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தன் செத்துருந்தான், அவன் தான் அவன் மேல வந்திருந்தான், கரெக்டா சொன்னான் அப்படின்னு ஒருத்தவங்க ரீல் விடுவாங்க. ஏயா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். பார்க்கலாமா? பார்க்கலாமா? மண்டையே ஆட மாட்டேங்குது, அப்படியே திகில் அடைஞ்சு ஐயோ பேய் சப்ஜெக்டா காலையிலேயே. எங்க தீய ஆவி எதுன்னு தெரிஞ்சாதாங்க தூய ஆவியை பத்தி பேச முடியும். அதனாலதாங்க தீய ஆவி ஃபர்ஸ்ட், இல்லையா? உள்ள இருக்கிறத ஓட்டாம பரிசுத்தாவி உள்ள வரமாட்டாருங்க. ரொம்ப தெளிவா இருக்கு. இன்னைக்கு பாருங்க, அந்த பேய் பிடிச்சவன் யாரு எப்படி அப்படின்னு நீங்க அப்புறமா வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப தெளிவா இருக்கும். ஆண்டவர் கேட்பாரு, நீ யாரு அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான், நான் லகியோன் சொல்லுவான். அவன் பேர் என்ன? லகியோன். பைபிள் கையில வச்சிருக்கிறவங்க லகியோனுக்கு மேல ஒரு நட்சத்திர குறி போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? 6000 பேர்னு போட்டிருக்கோம். எத்தனை? 6000 பேர். சரியா? அது ஒரு லத்தீன் வார்த்தை, லெஜியோனே. லெஜியோனே என்கிற லத்தீன் வார்த்தை. அந்த லத்தீன் வார்த்தை தான் லகியோன்னு போட்டிருக்காங்க. லெஜியோனே என்றால் உரோமை படைப்பிரிவில் ஒரு தளபதிக்கு கீழே 6000 படை வீரர்கள் இருப்பாங்க. எத்தனை படை வீரர்கள்? 6000 படை வீரர்கள் இருப்பாங்க. அந்த வார்த்தையை தான் அவன் சொல்றான், லகியோன். நாங்க லெஜியோனே, நாங்க ஒருத்தர் இல்ல, மொத்தம் எத்தனை பேரு? ஒருத்தன் உடம்புக்குள்ள எத்தனை இருந்துச்சு? சத்தமா சொல்லுங்க பிளீஸ். இப்ப இங்க எத்தனை உட்கார்ந்து இருக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவன் ஒருத்தன் உடம்புக்குள்ள எத்தனை பேயுமா? 6000. இது மேக்கப்லாம் போட்டு வந்து உட்கார்ந்து இருக்கேன்னு ஏமாந்துடக்கூடாது. உள்ள 8000 இருக்கலாம், 10000 இருக்கலாம், நமக்கு தெரிய வாய்ப்பே இல்ல. அப்ப பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, இறந்த மனிதனுடைய ஆன்மா பேய் கிடையாது, சாத்தான்னு ஒருத்தன் இருக்கிறான். சரியா? அவன் என்ன செய்வான் ஃபாதர்? அவன் என்ன செய்வான்? அவனுடைய வேலை என்ன? அவனுடைய வேலை என்ன? யோவான் 8:44. சீக்கிரம் எடுங்க, வேக வேகமா எடுங்க, டைம் இல்லை இன்னைக்கு நமக்கு. யோவான் 8:44 இன்னைக்குள்ள எடுத்துருவீங்களா? உங்க வீட்டுல எல்லாம் உங்களுக்கு பைபிள் வாங்கி கொடுத்துருக்காங்களா? உங்க வீட்டுல எல்லாம் உங்களுக்கு பைபிள் வாங்கி கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்களா? யாராவது ஒருத்தர் வாசிங்க. அங்க ஒரு அம்மா எந்திரிச்சிட்டாங்க கடைசியா, அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம். அம்மா வாசிங்கம்மா. இயேசு சொல்றாரு, சாத்தானே உங்களுக்கு தந்தை. உங்கள் தந்தையின் ஆசைப்படி நடப்பதே உங்களுக்கு விருப்பம். நல்லா கவனிங்க, கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க போறோம். அம்மா நீங்க கொஞ்ச நேரம் நிக்கணும். சாத்தானே உங்களுக்கு தந்தைன்னு இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாருன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க தங்களை என்ன பெருமை பீத்திக்கிட்டாங்க தெரியுமா? நாங்கெல்லாம் ஆபிரகாம் தான் எங்களுக்கு தந்தை, நாங்க ஆபிரகாமின் பிள்ளைகள்னு சொன்னாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, ஆபிரகாமும் இல்ல, கடவுளும் இல்ல உங்கள் தந்தை. உங்கள் தந்தை யாரு? சாத்தான் தான் உங்களுக்கு தந்தை. எவ்வளவு கோவம் வந்திருக்கும்ல. இப்ப நான் உங்களை பார்த்து சொன்னா என்ன பண்ணுவீங்க? கோயம்புத்தூர் விட்டு போக முடியாது, போற வழியிலே ஆள் வச்சு போட்டு தள்ளுவீங்க இல்லையா? கிட்டத்தட்ட அதே மாதிரி சொல்றாரு ஆண்டவர் அங்க இருக்கிற மக்களை பார்த்து, சாத்தான் தான் உங்களுக்கு தந்தை, ஏனெனில் அவன் விருப்பப்படி செயல்படுவதுதான் உங்களுக்கு விருப்பம். இப்ப நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன் பாருங்களேன். இயேசு சொல்றாரு, அப்பா சாதிலாம் கிடையாதுப்பா, எல்லாரும் ஒண்ணுப்பா அப்படின்னு இயேசு சொல்றாரு. சாத்தான் சொல்றான், அதெல்லாம் இல்ல, சாதி இருக்கு. நீங்க யாரை ஃபாலோ பண்ணுவீங்க? நான் திரும்பிக்கிறேன். வாயை திறந்து சொல்லுதுங்களா பத்தியா? எல்லாம்
கல்லூரி மங்கிங்க மாதிரி உட்காந்துருக்கு. யாரம்மா ஃபாலோ பண்றீங்க? ஐயோ, தங்கங்களா வைரங்களா இல்லையா? அப்படி இயேசு உண்மையிலே ஃபாலோ பண்ணீங்கன்னா சந்தோஷம்தான். பாதி பேரால வாயவே திறக்க முடியல. கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய? ஏன்னா அதுங்க பேய் பின்னாடி போய்கிட்டு இருக்கு இல்லையா? நான் மாத்திலாம் சொல்ல முடியாது இல்லையா? சாதி என்பது அசிங்கம், சாணி, கேவலம். அதை தூக்கி தலையில வச்சிருக்கிறவங்க யாரு பின்னாடி போறாங்க? சத்தமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. அவ்வளவுதான். நான் சொன்னேனே, நல்ல நேரம், கெட்ட நேரம், முகூர்த்த நாள், இதெல்லாம் சாத்தான் சொல்றான். அப்படிலாம் ஒரு மண்ணு இல்லைன்னு பைபிள்ல போட்டிருக்கு. நல்ல நேரம் இல்ல, முகூர்த்த நாள் இல்ல இல்லையா, சகுனம் இல்ல அப்படின்னு பைபிள்ல 18வது அதிகாரம் இணை சட்டம் 18:10 இருந்து போட்டிருக்கு. நாள் பார்க்கிறவன், நேரம் பார்க்கிறவன், சகுனங்களை நம்புகிறவன், குறியை நம்புகிறவன், சூனியத்தை நம்புகிறவன் கடவுளுக்கு அருவருப்பானவன். நல்லா இல்ல? கேட்கறதுக்கு அழகா இருக்கா? நீங்க நாள் பார்க்கும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க செய்யற அந்த கல்யாணம் கடவுளுக்கு அருவருப்பானது. ஜாலியா எழுதி வச்சுக்கோங்க டைரியில. நீங்க முகூர்த்த நாள் பாத்தீங்கல்ல, அந்த நாள் கடவுளுக்கு அருவருப்பானது எழுதி வச்சுக்கோங்க. நான் பயப்படலாம் மாட்டேன் இல்லையா? ஏன்னா நான் பைபிள் இருக்கிறத சொல்றேன். நீங்க யாரோ ஒருத்தன் அறிவே இல்லாதவன் குறிச்சு வச்ச நாளையும் நேரத்தையும் நல்ல நேரம் நல்ல நாள் நீங்க சொல்றீங்க. அது நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. புரியுதுங்களா? அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க சாத்தான் பின்னாடி போறீங்க. அதெல்லாம் இல்ல ஃபாதர், எல்லா நாளும் கடவுளுடைய நாள், எல்லா நேரமும் கடவுளுடைய நேரம். ஆண்டவர் ஆசீர்வதிச்சாதான் அந்த வீடு நிலைக்கும். ஆண்டவர் ஆசீர்வதிச்சாதான் அந்த தம்பதியினர் நல்லா இருப்பாங்க ஃபாதர். இதுல நேரத்திலையும் நாள்லயும் ஒண்ணும் இல்ல ஃபாதர்னு இயேசு சொன்னதை எத்தனை பேர் பின்பற்றீங்க? சாத்தான் சொல்றதை எத்தனை பேர் பின்பற்றீங்க? நான் திரும்பிக்கிறேன். நான் ஏன் திரும்பிக்கிறேன்? நான் எதுக்கு பார்க்கணும்? ஏன்னா அவருக்கு உங்களை தெரியாது, அவருக்கு தெரியலமா இது யாரை ஏமாத்துற கும்பல்னு அவருக்கு தெரியும். ஓகே, அடுத்தது செல்போன். வாலிப பிள்ளைகளமா இருமா, இன்னும் வர. செல்போன் எப்ப பார்த்தாலும் செல்போன் நோண்டு அப்படின்னு சாத்தான் சொல்லுவான். ரீல்ஸ் பாரு. இன்னைக்கு பிள்ளைங்க ஒண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அது பேர் என்னங்க? ரீல்ஸ், ஷார்ட்ஸ். எவ்வளவு நேரம் பார்க்குதுங்களா தெரியுமா இப்ப பிள்ளைங்க? சராசரியா, ஆவரேஜா, குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு வாலிப பிள்ளைகளும் குழந்தைகளும் ரீல்ஸும் ஷார்ட்ஸும் 2 மணி நேரம் பார்க்கறாங்களாம். எவ்வளவு நேரங்க? 2 மணிலிருந்து 3 மணி நேரம். சாத்தான் சொல்லுவான், நேரத்தை வீணடிச்சுட்டு நீ ரீல்ஸ் பாரு, செல்போன் நோண்டுன்னு சாத்தான் சொல்லுவான். ஆண்டவர் சொல்வாரு, கொஞ்சம் படி, பைபிள் வாசி, குடும்பத்துக்கு உதவியாயிரு. இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவர் சொல்றதை செய்யறாங்களா, சாத்தான் சொல்றதை செய்யறாங்களா? இதுக்கு மட்டும் வாய் வேகமா வருது. இதுக்கு முன்னாடி சொன்ன 2 விஷயத்துக்கும் வாய் வரவே இல்லை. உள்ள குத்துச்சோ? உண்மைதான். சாத்தான் சொல்றதை செய்யறோமா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், ஒருத்தர் மன்னிக்கணும், ஈகோலாம் வேண்டாம், பழி உணர்வு வேண்டாம், காழ்ப்புணர்ச்சி வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். உனக்கு யாராவது கெடுதல் செஞ்சாங்கன்னா அவங்கள நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சாத்தான் சொல்றான், நீ என்ன சொம்பைய? அவன் திட்டினா நீ வாங்கிட்டு வருவியா? 2 திருப்பி கொடுத்துட்டு வா அப்படின்னு சாத்தான் சொல்றான். நீங்க யார் சொல்றதை கேட்பீங்க? வாய் வந்துச்சா பத்தியா? இப்போ மற்றவன் பிள்ளைங்களுக்கு சொல்லும் போது மட்டும் பொசுக்குன்னு வந்துச்சு, இப்ப வராது வாய். யாருமா, யார் சொல்றதுமா செய்றீங்க? வட்டிக்கு விடாத ஆண்டவர் சொல்றார். யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா பணம் கொடு, வட்டி வாங்காத, அது பாவச் செயல் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சாத்தான் சொல்றான், என்ன தப்பு? பேங்க் வட்டிக்கு உள்ள, அவன் வட்டிக்குள்ள, இவ வட்டிக்குள்ள, நான் வட்டிக்கு விட்டா என்ன தப்பு? சாத்தான் சொல்றான். நீங்க யார் சொல்றது கேக்குறீங்க? வாய் வெளியிலேயே வர மாட்டேங்குது. நீங்களாம் எங்கடா வட்டி கூட்டிங்க? இதுங்க ஏசப்பான்னு சொல்லுதுங்க. பாவம், அந்த பிள்ளைங்களுக்கு என்னன்னே தெரியாது. சரி, அடுத்தது வாலிப பிள்ளைகள் சர்ச்சுக்கு வரதே சைட் அடிக்கிறதுக்கு. சர்ச்சுக்கு வரதே, ஏய் நம்மால் வந்திருக்கா பாடுறா மச்சான், இன்னும் இவருக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி, ஏய் ஏய் அவர் கை தட்டாரு. ஆழாக்கு வயசு இருக்குது. ஏய் ஏய் வெரி குட், கரெக்டா சொல்லிட்டார் ஃபாதர். இது சொல்லுது. சரி, ஓகே. யோசிச்சு பாருங்க, சிலது அதுக்கு தான் வருது சர்ச்சுக்கே. அதுவும் எப்படி வருதுங்க? அன்னைக்கே சொன்னேன் தெரியுமா? இடுப்புல இருந்து 1.5 அடி கீழே இருக்குது பேண்ட்.
கீழே இருந்து 1.5 அடி மேல இருக்குது பேண்ட். கரெக்டா? குனிஞ்சா நான் சொல்ல தேவையில்லை. தலையை பாருங்களேன், இந்த பக்கம்லாம் அப்படியே நாய் நக்கின மாதிரியே இருக்கும். அன்னைக்கு மண்வெட்டி கொத்தன மாதிரி இருக்குன்னு சொன்னோம். ஓகே, அப்படியே நாய் நக்கி விட்ட மாதிரியே இருக்கும் அந்த மண்டை. அது மேல ஜெல்லு ஒன்று தடவி இந்த முள்ளம்பன்றி மாதிரியே நிற்கும் தலை. இத கொஞ்சம் கூட மண்டையில மசாலா இல்லாத சில பெண்கள் பார்த்து, ஏய் அவன் ஸ்மார்ட்டா இருக்காண்டி, அது பண்ணி மாதிரி வருது தலை வச்சுட்டு வந்து. இது என்ன சொல்லுது? ஏய் அவன் ஸ்மார்ட்டா இருக்காண்டி, அவன் பேண்ட் பாரு அங்கங்க கிழிஞ்சி அழகா இருக்கு. அந்த காலத்துல நம்ம பேண்ட் கிழிஞ்சா தூக்கி போட்டுருவோம் இல்லைங்க, பேண்ட் கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம். இப்ப கடையில போய் கிழிஞ்ச பேண்ட் தான் வாங்குறானுங்க இல்லையா? இதெல்லாம் சாத்தா சொல்லி கொடுக்குது இல்லையா? பொண்ணு வரும்போது பாருங்களேன், இன்னைக்கெல்லாம் தலையெல்லாம் அயன் பண்ணுதுங்க. நம்மளாம் ட்ரெஸ் தான் அயன் பண்ணுவோம், இதுங்க முடியெல்லாம் அயன் பண்ணிக்குதுங்க. அதுக்கு பேர் ஸ்ட்ரைட்டனிங் ஹேர். அதுக்கு பேர் என்னங்க? ஸ்ட்ரைட்டனிங் ஹேர். எஸ் இல்லையா? போட்டு அயன் பண்ணி பேய் மாதிரி மேக்கப் பண்ணி தரையில் அப்படியே பொருளுது அந்த ட்ரெஸ். அதை வேற இப்படி தூக்கிக்கிட்டு சர்ச்சுக்கு வருது. உன்னை எவன் கேட்டான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வர சொல்லி? நீ போ, அப்படி போ, நான் வேணான்னு சொல்ல. கல்யாணத்துக்கு போ, ஃபங்க்ஷனுக்கு போ, பர்த்டே பார்ட்டிக்கு போ, நான் வேணான்னு சொல்ல. சர்ச்சுக்கு என்னத்துக்கு இந்த சீனுன்னு கேட்கிறேன். லிப்ஸ்டிக் போட்டு வருது 25 கிராம் லிப்ஸ்டிக் காலி 1 டைம்லயே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஃபாதர் கத்துறாரு, அது வாயவே திறக்க மாட்டேங்குது. ஏன் சொல்லுங்க? லிப்ஸ்டிக் போயிடும், அதனால வாயவே திறக்காது. ஆமேன் சொல்லாது, அல்லேலூயா சொல்லாது இல்லையா, ஜெபம் சொல்லாது, அப்படியே இருக்கும். இங்க வந்து பாருங்க, எங்க அனுபவம் தெரியும், நாங்க படுற பாடு இருக்கே. இங்க வந்து நின்னு பாருங்க, அதுவும் அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் அன்னைக்கு பண்ணுங்க பாருங்க, அட்டூழியம். இந்த கொயர் மெம்பர்ஸ் வேற, அதுல வேற அதுக்கும் பண்ற மேக்கப் தாங்க முடியாது. என்னத்துக்கு இப்படி மேக்கப் பண்ணிட்டு வருதுங்க? ஜோம் பண்ண தானே வந்துச்சுங்க இன்னைக்கு நைட்டு அப்படி நான் நினைப்பேன். ஆனா அதுங்க சொல்லும், இதுக்கு ஒன்றும், இது பழம், ஞான பழம், பழங்காலத்து பழம், இது 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 இதெல்லாம் எதுக்கு சாமியா வச்சு? இதெல்லாம் சாத்தான் ஒரு பக்கம் சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எளிமையாக இரு, உன்னுடைய புற அழகையும் பெருமையும் மறைத்துக்கொள். நேற்று சொன்ன இல்லையா, எசாயா 6:1, உன் புற அழகையும் பெருமையும் மறைத்துக்கொள். ஆண்டவர் பிரசன்னத்து முன்னாடி, ஆண்டவர் பிரசன்னத்து முன்னாடி நீ பெரிய திறமையானவன், வலிமையானவன்லாம் காட்டாத. ஏன்னா இதெல்லாம் அவர் போட்ட பிச்சை. நான் வாங்குற சம்பளம், இந்த புற அழகு, நான் படிக்கிற படிப்பு எல்லாமே ஆண்டவர் போட்ட பிச்சை. அதை அவர் முன்னாடி காட்டாத அப்படின்னு தெளிவா இருக்கு பைபிள்ல. ஆனா நம்ம யார் சொல்றத கேட்போம்? வாய் வரவே வராது. யார் சொல்றத கேட்போம்? இப்ப நான் சொல்றேன், சாத்தானே உங்களுக்கு தந்தை, இயேசு கிடையாது. ஆனா கோயில்ல வந்து ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆண்டவர் பாப்பாரு, மொகர கட்ட பண்ற அக்கிரமெல்லாம் வெளில பண்ணிட்டு வந்து உள்ள வந்து நோராதிப்பேன் நோராதிப்பேன் பாட்டு பாடிக்கிட்டு இருக்க. கேட்பாரா கேட்க மாட்டாரா? கண்டிப்பா கேட்பாரு. சொல்றான் பாருங்க, கேட்பாரு. போய் சொல்லு, உங்க வீட்டுல சொல்லு. கேட்பாரு கண்டிப்பா. என்னப்பா? கண்டிப்பா கேட்பார் ஃபாதர், கண்டிப்பா கேட்பார் ஃபாதர். கவனிச்சுக்கோங்க, குழந்தைங்களே கவனிக்குது இன்னைக்கு. ஓகே, ஏன் இதை சொல்றேன்? நிறைய நேரம் நம்மளுடைய பிரச்சனை இதுதான். நம்ம வந்து ஆண்டவரை ஆராதிச்சு பாடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள இருக்கான்றத நம்ம எக்ஸாமின் பண்ணணும் இல்லையா? நம்மளையே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும், நம்மளையே சரி பார்த்து கொள்ள வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, ஃபாதர் பிசாசு இருந்தா சர்ச்சுக்குள்ள வர முடியுமா ஃபாதர்? அதெல்லாம் வரலாம். பிசாச உடம்புக்குள்ள வச்சுக்கிட்டு எங்க வரலாம்? சர்ச்சுக்குள்ள வரலாம். இன்னைக்கு அதான் பார்த்தோம், ஓடி போய் யார் அந்த பேய் பிடிச்சவன் இருக்கான் இல்லையா, இயேசு முன்னாடி போய் முட்டி போட்டு நீர் கடவுளுடைய மகன் அப்படின்னு ஆராதிக்கும். யாரு? பிசாசு கடவுளை. அதனால ஆராதிக்கிறது எல்லாமே பிசாசு இல்லாமலாம் இல்ல. உள்ள பிசாச வச்சுக்கிட்டு கூட என்ன பண்ணலாம்? கடவுளை ஆராதிக்க முடியும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த. இது அந்த காலம். இந்த காலம் எப்படின்னு பாடுறேன் பாரு. நிக்கிறியே உக்காரியே உக்காந்துகிட்டும் தூங்கிக்கிட்டு இருக்கியே,
இப்படியேதான் எப்பவும் இருப்பியா? நிக்கிறியே, உக்காரியே, உக்காந்துக்கிட்டோம், தூங்கிக்கிட்டு இருக்கியே. சர்ச்சுக்குள்ள தானே பண்றீங்க? வந்து வேற ஏதாவது கதையை யோசிக்கிறது, உட்காந்து கதை பேசுறது, இல்லைன்னா அப்படியே அமைதியாக உட்காந்து போனை நோண்டுறது. ஃபாதர் பிரசங்க வச்சுட்டு இருந்து கீழே, டார்லிங் கொஞ்சம் வெயிட் பண்ண, ஒரு மொக்க பிரசங்க வச்சுக்கிட்டு இருக்கு, நான் இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடுவேன். நிக்கிறது பைக் ஸ்டாண்டு, அங்கேயும் பூசையை பார்க்கலாம், அங்க நின்று மெசேஜ் அனுப்புது, டார்லிங் ஒரு மொக்க பிரசங்க வச்சுக்கிட்டு இருக்கு, வெயிட் டார்லிங் வந்துடுறேன். கடவுளே கடவுளே, சாத்தா எப்படியெல்லாம் நம்மளை ஆட்டி படைக்கணுமோ அப்படிலாம் கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் வெளியில தான் பேய் இருக்குன்னு. கல்லறையிலலாம் பேய் கிடையாது. கல்லறையிலலாம் பேய் கிடையாது. நீங்க போய் 12 மணிக்கு போயிட்டு வாங்க, நான் வேணா உங்களுக்கு உத்தரவாதம் தராங்க, பேய் கிடையாது. பேய் வெளியில இருக்காது. அதுக்கும் நான் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. பேய் வெட்ட வெளியில இல்ல. ஒண்ணு பைபிள் சொல்றபடி பார்த்தா மனுஷன் உடம்புல இருக்குது, இல்லைன்னா மிருகத்தின் உடம்புல இருக்கு. இதுதான் பைபிள் கொடுக்கிற ரெஃபரன்ஸ். சரியா? இப்ப இந்த சாத்தா யாரு அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி நான் நம்ம வாசிக்கிற விஷயத்தை நம்ம வாசிச்சிருவோம் இல்லையா? நம்ம தொடக்க முதல் வாசிமா, தொடக்க முதல்னு எடுத்து கொடுத்தல, அங்கிருந்து வாசிமா. தொடக்க முதல் அவன் ஒரு கொலையாளி. யார சொல்றாங்க? சாத்தான சொல்றாங்க. அவன் தொடக்க முதல் அவன் ஒரு கொலையாளி. சாத்தான் கிட்ட என்ன இருக்காது? உண்மை இருக்காது. ஃபாதர் ஆரோக்கியசாமி வந்திருக்கிறேன்னு சொன்னா, ஃபாதர் எனக்கு ஆரோக்கியசாமி தெரியும், ஆரோக்கியசாமி மாதிரியே பேசுறான் ஃபாதர். அவசியம் இல்ல. ஆரோக்கியசாமியை பிடிச்சிருந்த பேய் இப்ப இவனை பிடிச்சிருக்குது. ஆரோக்கியசாமி செஞ்சதெல்லாம் இந்த பேய்க்கு தெரியும், அதனால ஆரோக்கியசாமி மாதிரி அது சொல்லுது. அவ்வளவுதான் வித்தியாசம். அவன் சாத்தான், அவன் ஆரோக்கியசாமி கிடையாது. அதனால அவன் ஒரு பொய்யன். சாத்தான் ஒரு, சத்தமா சொல்லுங்க, பொய்யன். அப்புறம் எப்படி ஃபாதர் அந்த நபர் மாதிரி பேசுறான்? அந்த நபருக்குள்ள இருந்த சாத்தானா இருக்கலாம் இல்லையா? அவன் இப்போ இங்க வந்திருக்க. அவர் இறந்த உடனே அவனுக்கு ஒரு உடல் தேவை இல்லையா? ஆகவே அவன் இன்னொரு உடலுக்குள்ள வரான். அவன் பலவீனமானவனாக இருந்தால், கிறிஸ்துவுக்குள் வாழாதவனாக இருந்தால், அந்த பிசாசு அவனை அதிகமாக ஆட்கொண்டால் தான் பொசஷன் வெளியில தெரியும். அது வரைக்கும் பொசஷன் வெளியில தெரியாது. உள்ளேயே சூப்பரா ஜாலியா இருக்கும் பிசாசு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பைபிள் ரெஃபரன்ஸோட உங்களுக்கு சொல்றேன். இப்ப எல்லாம் பேனு பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல, யார் யார் உடம்புல என்ன பேய் இருக்குன்னு டீட்டெயிலா லிஸ்ட் போட்டு சொல்றேன். இப்ப பெண்கள்லாம் பாக்குறாங்க, எங்க வீட்டுக்கார உடம்புல என்ன இருக்குன்னு சீக்கிரம் சொல்லுங்க சாமி, நான் இன்னைக்கே தெரிஞ்சாகணும் அப்படி நீங்க நினைக்கிற அதே நேரத்தில் உங்க வீட்டுக்காரர் நினைப்பாரு, சீக்கிரம் சொல்லுங்க என் பொண்டாட்டி உடம்புல என்ன பேய் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். வாசிமா. அவன் பொய் பேசும்போது அது அவனுக்கு இயல்பாகவே இருக்கிறது. சாத்தான் பொய் பேசும்போது கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? உண்மை மாதிரியே இருக்கு. எப்படி இருக்கு? உண்மை மாதிரியே இருக்கு. அதனால அவன் சாத்தான் ஆயிட மாட்டான். அவன் இன்னொரு நபருடைய ஆன்மா ஆகிட மாட்டான். அவன் சாத்தான் தான். நான் சொல்றது புரியுதா? இன்னொரு ஆன்மாவோட பேரை சொல்லலாம் கூப்பிடக்கூடாது. பேதுரு ஆண்டவர் சொல்றாருப்பா, நான் எருசலேம் போகணும், அங்க என்ன சாகடிச்சிருவாங்க, ஆனா நான் 3 நாளில் உயிர் தெழுவேன். யார் சொல்றா? பேதுரு சொல்றார். நான் எருசலேம், இயேசு சொல்றார், நான் எருசலேம் போவேன், அங்கு என்னை சிலுவையில் அடித்துக் கொள்வார்கள், ஆனால் நான் 3 நாளில் உயிர் தெழுவேன். பேதுரு கேட்டுக்கிட்டே இருக்கார். இயேசு சொன்னதுல 2 விஷயம் இருக்கு. என்னை கொல்வார்கள், ஆனால் நான் 3 நாளில் உயிர் தெழுவேன். அதுதானே பெரிய ஆச்சரியமா இருந்திருக்கணும் அந்த டைம்ல. இயேசுவே இறந்ததுக்கு அப்புறம் எப்படி ஆண்டவரே உயிர் தெழ முடியும்? அதனுடைய வல்லமை எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டிருக்கணும்ல பேதுரு. பேதுருக்கு அதுல உயிர் தெழுவேன்ற வார்த்தையே உழல. பேதுரு என்ன தெரியுமா நினைக்க? ஒரு இந்த வார்த்தை மட்டும் தான் விழுது. எது? நான் அங்கு சாக வேண்டும், கொல்லப்பட வேண்டும். இதுதான் காதுல விழுது. என்ன தெரியுமா சொல்றான் இயேசு கிட்ட? இயேசுவே உங்களை நான் அங்க போக விட மாட்டேன். இயேசுவே உங்களை நான் அங்க போக விட மாட்டேன். உங்க கவனம் எல்லாம் இங்க இருக்கட்டும், குழந்தைங்கன்னா அப்படிதான் ஓடும். இயேசுவே நான் உங்களை அங்க போக விட மாட்டேன். என்ன அர்த்தம்? மனுக்குலத்திற்கு மீட்பளிக்க உம்மை விட மாட்டேன்னு சொல்றது யாரு? சாத்தான். ஆண்டவர் இயேசு சொல்றாரு, இல்லப்பா நான் போய் தான்ப்பா ஆகணும்னு சொல்றாரு. திரும்ப திரும்ப பேதுரு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொன்னார் அவனை பார்த்து? அப்பாலே போ. பேதுருவ சொல்லல, பேதுருக்குள்ள இருந்த சாத்தான சொன்னார். ஹல்லேலூயா சொல்லுங்க பிரியமானவர்கள். ஓகே, அப்ப சாத்தான் யார் ஃபாதர்? முடிச்சிட்டீங்களா வசனத்தை? ஏனெனில் சாத்தான் ஒரு பொய்யன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப யார் உடம்புலயாவது பேய் இறந்தவர்கள் வந்திருந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா அது அந்த நபருடைய ஆன்மா கிடையாது. ஒருவேளை அந்த நபருக்குள் இருந்த சாத்தானாக இருக்கலாம்,
அந்த நபரை பற்றி முழுமையாக தெரிந்த விஷயமாக இருக்கலாம். அதை இந்த நபருக்குள்ள பூந்துக்கிட்டு தான் தான் வந்திருக்கேன்னு சொல்றான். இதை யாரும் தயவு செய்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அவனை எப்படி அட்ரஸ் பண்ணணும்? சாத்தானேன்னு தான் சொல்லணும். அசுத்தாவியே அப்படிதான் சொல்லணும். மனுஷனோட பேரை சொல்லக்கூடாது. ஏன் ஃபாதர் சாத்தான் மனுஷனோட பேரை சொல்றான்? அவனுக்கு கடவுளை அசிங்கப்படுத்தணும். சாத்தானுக்கு யார் அசிங்கப்படுத்தணும்? கடவுளை அசிங்கப்படுத்தணும். கடவுளை எப்படி அசிங்கப்படுத்த முடியும்? மனிதனை கடவுள் அவருடைய உருவிலும் அவருடைய சாயலிலும் படைத்திருக்கிறான். மனிதருடைய பெயரை சொல்லும் பொழுது அவன் கடவுளை அவமானப்படுத்த அசிங்கப்படுத்த நினைக்கிறான். அதனால அவன் போக்குல போய் அந்த பேரை சொல்லி பேய் ஓட்டக்கூடாது. பேய் ஓட்டுறவங்க யாரா இருந்தாலும் என்ன சொல்லணும்? அங்க பார்த்து சாத்தானேன்னு தான் சொல்லணும். ஏன்னா மனுஷனுடைய ஆன்மா பேய் எப்பவுமே கிடையாது. பயப்படாதீங்க, வெளியில பேய் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே உள்ளதா இருக்குது அது. ஓகே, இப்ப அதை பார்க்க போறோம். அடுத்து யாரு சாத்தான்? பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, கெட்டு போன சம்மனசுகள் தான் சாத்தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. யாரு சாத்தான்? கெட்டு போன சம்மனசுகள், இறைவனுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த தேவதூதர்கள் தான் சாத்தான். பைபிள்ல ரெஃபரன்ஸ் இருக்கு பிரியமானவர்கள். பைபிள்ல இந்த சாத்தானுகளுக்கு பேரும் இருக்கு. இப்ப நான் பேரை கேட்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு பேர் கேட்க போறேன். அதி தேவதூதர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேவதூதர்கள் 7 அதி தேவதூதர்கள். தூதர்களுக்கெல்லாம் தலைவர்களாக 7 பேர் நியமிச்சிருக்கிறாங்க. கோடான கோடி தூதர்கள் இருக்கிறாங்க. செருபீம், கேருபீம், பல கோடான கோடி தூதர்கள். அதுல 7 குழுக்களாக பிரித்து 7 அதிதூதர்கள் இருக்கிறாங்க. யாருக்காவது தெரியுமா? மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல். வண்டி அங்கே நின்றோம். 3 தேவதூதருக்கு மேல போ. லூசிஃபரா? டே, நான் தேவதூதரை கேட்கிறேன், அவங்க சாத்தான் பேரை சொல்றானுங்க. சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். முதல்ல மிக்கேல், ஏஞ்சல் ஆஃப் காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட், ஆண்டவருடைய தண்டனையை கொடுக்கிற தேவதூதர். இரண்டாவது கப்ரியேல், ஏஞ்சல் ஆஃப் காட்ஸ் மெசேஜ், ஆண்டவருடைய வார்த்தையை ஏந்தி செல்லுகிற தேவதூதர். மூணாவது ரஃபேல், ஏஞ்சல் ஆஃப் காட்ஸ் ஹீலிங், கடவுளுடைய சுகத்தை, பராமரிப்பை, பாதுகாப்பை கொடுக்கிற தேவதூதர் ரஃபேல். நான்காவது உரியல், ஏஞ்சல் ஆஃப் கான்ஷியன்ஸ். உள்ள இருப்பார், சொல்லுவார், இது தப்பு, இது சரியில்லை. நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? அவர் வாயை மூடிடுவான். சரி, வாயை மூடு அப்படின்னு மூடிட்டு தான் நம்ம தப்பு செய்வோம் இல்லையா? அவர் மட்டும் என்ன பண்ணுவார்னா நமக்கு பயிற்சி கொடுத்துட்டே இருப்பார் இல்லையா? ஏஞ்சல் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ், அவர் கடவுளுடைய பிரசன்னத்தை கொடுப்பவர் உரியல். நாலாவது, அஞ்சாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் செலாஃபியல். அவர் பேர் என்ன? செலாஃபியல், ஏஞ்சல் ஆஃப் பிரேயர். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் தகுதியான ஜெபமா இருந்தா ஆண்டவர்கிட்ட எடுத்துட்டு போவாரு. இதுக்கு ரெஃபரன்ஸ் திருவெளிப்பாடு 5:8 இருக்கு. தேவதூதர்கள் கைகளிலே தூப கிண்ணங்களை வைத்திருப்பார்கள். அந்த தூப கிண்ணங்களை ஆண்டவருக்கு முன்னால கொட்டுவாங்க. அந்த தூப கிண்ணத்தில் இருப்பது இறை மக்களுடைய வேண்டுதல்கள்னு இருக்கும் பைபிள்ல. போய் பாருங்க இல்லையா? இவர் யாரு? இந்த தேவதூதர் யாரு? ஏஞ்சல் ஆஃப் பிரேயர். எல்லாரும் ஜெபத்தையும் எடுத்துட்டு போவாரா? எடுத்துட்டு போக மாட்டாரு. பைபிள்ல ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. யாக்கோபு 4 ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் ஜெபம் என்னிடம் வரவே இல்லையே, உங்கள் ஜெபம் என்னிடம் வரவே இல்லையே. ஐயோ, நான் 20 வருஷமா ஜெபம் பண்றேன். நீ யார்கிட்ட பண்றியோ அந்த ஜெபம் யார்கிட்ட போல? எப்ப ஃபாதர் போவோம்? 1 யோவான் 5:14, ஆண்டவருடைய திருவுளத்தின்படி ஜெபிக்கிறவர்களுடைய ஜெபம் மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட போகுது. ஆண்டவருக்கு எதிராக ஜெபிச்சா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? எசாயா 1வது அதிகாரம் சொல்லுது, என் காதை மூடிக்கொள்வேன். யார் சொல்றா? ஆண்டவரே சொல்றாரு. நீ ஜெபிக்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன்? என் காதை மூடிக்கொள்வேன். அடுத்தது சொல்றாரு, பாராமுகத்தினாய் இருப்பேன் நீ ஜெபிக்கும் போது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன்றார். நம்ம அவருக்கு பிடிச்ச மாதிரி ஜெபிக்கலாம், ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரா? உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன். திருவிழா எடுக்கிறீங்களே, ஆண்டவருக்கு பிடிச்சது நினைக்கிறீங்களா? ஆண்டவருக்கு பிடிச்சதா திருவிழா? எது பிடிச்ச திருவிழா தெரியுமா? ஒற்றுமையாக மனம் மாற்றத்தோடு கொண்டாடுகிற விழா தான் ஆண்டவருக்கு பிடிச்ச திருவிழா. ஒற்றுமை இல்லாம, மனம் மாறாம நீங்க எத்தனை லட்சம் செலவு பண்ணி
தேர் எடுத்தாலும் திருவிழா கொண்டாடினாலும் அது ஆண்டவருக்கு விரோதமான திருவிழா. நான் சொல்லல, எசாயா 1:11-17 இருக்கு, போய் படிங்க. உங்கள் திருவிழா எனக்கு அருவருப்பானது. போதுமா? 2 அன்பியத்துக்குள்ள சண்டை, பங்கு பேரவையில சண்டை, ஈகோ, திமிரு. நான் யார் தெரியுமா? பங்குலயே நான் தான் பெரிய ஆளு. நீ புண்ணாக்காவது இருந்துட்டு போ, இல்ல நீ வேற யாராவது இருந்துட்டு போ. நீ எடுக்கிற திருவிழா ஆண்டவருக்கு அருவருப்பானது. சண்டைலாம் இருக்கக்கூடாது. அங்க என்ன இருக்கணும்? ஒற்றுமை இருக்கணும். ஈகோ இருக்கக்கூடாது, இல்லையா? அங்க பொறாம இருக்கக்கூடாது. அதெல்லாம் இல்லாம ஏறெடுத்தாதான் அது ஆண்டவருக்கு பிடித்த திருவிழா. அப்படி இல்லைன்னா அந்த திருவிழா கடவுளுக்கு அருவருப்பானது. 10 லட்சம் ரூபாய்க்கு பட்டாசு விட்டோம். 10 லட்சம் ரூபாய்க்கு பட்டாசு விட்டோம். யாருக்கு வேணும்? ஆண்டவர் கேட்டாரா உங்ககிட்ட? போற இடத்தெல்லாம் சொல்றேன், பட்டாசு ஆண்டவர் கேட்டாரா? பெருமைக்கு தானே பட்டாசு விடுறோம், பெருமைக்கு தானே விடுறோம் பட்டாசு. அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு 10 குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கலாமா? ஒரு 20 பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கலாமா? அம்மாவை இல்லையா? வாயத்தரம் சொல்லுங்களேன். கத்தோலிக்க திருச்சபை ஏன் கேடு கட்டு போகுதுன்றதுக்கு இது ஒரு காரணம். நம்ம பெருமைக்காக நிறைய விஷயங்களை செய்யறோம். அது ஆண்டவருக்கு பிடிச்சதான்னு பார்த்து நம்ம செய்யறது இல்லை, இல்லையா? இதெல்லாம் சுய பெருமை. எங்க சர்ச்சு, நீங்க இன்னும் கன்னியாகுமரி பக்கம்லாம் போனீங்கன்னா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு குடில் போடுவாங்க. வீதியில ஒவ்வொரு அன்பியத்திலையும் குடில் போடுவாங்க. அதுல போட்டி. எவ்வளவு ரூபாய்க்கு குடில் போடுவாங்க தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? குறைந்தபட்சம் 10 லட்சத்திலிருந்து என்ன உயின்ட்டீங்க 1 கோடி ரூபாய் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இயேசு பிறப்பார் அந்த குடில்ல. அவரே செலவாக கூடாதுன்னு தான் போய் மாட்டுக்கோட்டையில பிறந்தாரு. அப்பா அம்மாவுக்கு செலவு வைக்க கூடாது அப்படின்னு எங்க போய் பிறந்தாரு? மாட்டுக்கொட்டையில பிறந்தாரு. இவன் மாட்டுக்கொட்டைக்கு 1 கோடியில போடுறான். எப்படி? மாட்டுக்கொட்டையை எதனால போடுறான்? 1 கோடி. பாகுபலி செட்டு. அதுக்கு பேரு பாகுபலி செட். இப்ப போட்டாங்க கன்னியாகுமரியில ஒரு இடத்துல ஒரு குடில். அந்த குடிலுக்கு பேரு பாகுபலி செட்டான். தெரியல எனக்கு. வேதனையில அடிச்சுக்கிறேன். 1 கோடி. குறைந்தபட்சம் 10 பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கலாமாங்க? ஆமாவா இல்லையா? ஒரு டபுள் பெட்ரூம் வீடு கட்டி கொடுத்துருக்கலாம் 10 பேருக்கு, இல்ல? அந்த அன்பியம் முழுவதும் இயேசு பிறந்திருப்பார். அந்த குடில் கட்டினதுனால இயேசு அந்த வீட்டை விட்டு ஓடிட்டார். அங்க வேணாம் ஓடிட்டார். அடுத்த செஷன்ல பரிசுத்தாவை பத்தி பேசுவேன். பரிசுத்தாவி எப்படி கோச்சிக்கிட்டு நம்ம உடம்பு விட்டு வெளியில போறாருன்னு நான் சொல்லுவேன். பரிசுத்தாவி எப்படி போவாராம்? உடம்பு விட்டு கோச்சிக்கிட்டு போவாராம். சிப்போ உன் உடம்புல போயிருக்கிறேன் பாரு நான் அப்படின்னு வெளியில போயிடுவாரான். அவர் போன அடுத்த செகண்ட் பேய் உள்ள வந்துருமா? சாத்தான் உடனே வந்துருவான். எப்படி? அடுத்த செஷன்ல சொல்ல போறேன், இல்லையா? 10:45 அப்புறம். சரி ஃபாதர். அப்ப யாரு சாத்தான்? கெட்டு போன சம்மனசு. அதுல சம்மனசுல இப்ப நான் சொன்னது செலாஃபியல் சொன்னேன், இல்லையா? அதுக்கு அடுத்தது ஜெகூதியல். யார் அவரு? துதிகளின் தேவதூதர். அவர் யாரு? துதிகளின் தேவதூதர். துதினா என்ன? போற்றுதல், இல்லையா? இப்போ சில தேவதூதர்கள் இருப்பாங்க. நீங்க எசாயா 6ல பார்த்திருப்பீங்க. தூயவர் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க சில தேவதூதர்கள். அவங்களுக்கெல்லாம் ஹெட் தான் இவர் ஜெகூதியல். நாம் துதிக்கும் பொழுது நம்முடைய துதிகள் ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்தால் அதை ஆண்டவரிடம் எடுத்து செல்கிற தேவதூதர் யாரு? ஜெகூதியல், ஏஞ்சல் ஆஃப் பிரைசஸ். அடுத்தது பராக்கியல், 7வது, இல்லையா? பராக்கியல், ஏஞ்சல் ஆஃப் காட்ஸ் பிளெஸிங்ஸ். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறவர். டோர் டெலிவரி பண்ணுவார். டோர் டெலிவரி. அமேசான், பிளிப்கார்ட்டை விட அற்புதமா டோர் டெலிவரி பண்ற தேவதூதர் யாரு? பராக்கியல். நாம் அதற்கு தகுதி உடையவர்களாக இருந்தால் கடவுளுடைய ஆசீர்வாதம் என் வீட்டுக்கு வரும். நான் என்னுடைய பாவத்தினாலதான் நான் என்ன பண்ணிருக்கேன்? ஆசீர்வாதத்தை தடுத்து வச்சிருக்கேன். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அனுப்பிடுவாரு. அது என்கிட்ட வராம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னுடைய பாவம். 3 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன், இல்லையா? என் பாவம் தான் ஆசீர்வாதத்தை தடுத்து வைத்திருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து வீட்டுல கொடுக்கிறவர் யாரு? பராக்கியல். அந்த உரியல், அவர் கீழே இருக்கிற அந்த தேவதூதர்கள் தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கார்டியன் ஏஞ்சலா இருக்கிறாங்க. கப்புச்சின் சபை பாதிரியார்கள் இருக்காங்க. புனித பியோ அவர்கள் அடுத்தவர்களுடைய மனதை எளிதா படிப்பார். அடுத்தவங்க மனசுல என்ன நினைச்சிருக்கிறாங்கன்றதை எளிதா சொல்லிடுவார். அப்போ ஒருத்தர் கேட்கிறார் பியோவை, நீங்க எப்படி என் மனசுல இருக்கிறத அப்படியே சொன்னீங்க? அதுக்கு பியோ சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் ஒன்னும் மனசுல இருக்கிறத படிக்கல. உன்னுடைய தேவதூதர் என்னுடைய தேவதூதருக்கு சொன்னாரு. என்னுடைய தேவதூதர்
எனக்கு அதை சொன்னாரு. அதை தான் நான் சொல்றேன். நான் படிக்கல, உன்னுடைய தேவதூதர் யார்கிட்ட சொன்னாரு? என்னுடைய தேவதூதர் கிட்ட சொல்றாரு. என்னுடைய தேவதூதர் எனக்கு அதை சொன்னாரு. என்னுடைய கார்டியன் ஏஞ்சல், கடவுள் எல்லாருக்கும் ஒரு கார்டியன் ஏஞ்சல் கொடுத்திருக்கிறார், எல்லாரையும் பாதுகாக்கிறார். நம்ம தான் அவரை மதிக்கிறதே இல்லை, சட்டை பண்றதே இல்லை. அவர் பக்கத்திலே நிப்பாரு, இது சண்டை போட்டுக்கிட்டு, ஏய் வரியா பாரு நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. தேவதூதரை கொஞ்சம் பாருங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு, அவர்கிட்ட கேட்டுருக்கலாம்ல, கேட்க மாட்டோம் இல்லையா? தேவதூதரை நாங்க போறேன், நீங்க என் கூட வாங்க, கொஞ்சம் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கேட்டிருக்கீங்களா எனக்காக தேவதூதர்கிட்ட? எப்பயாச்சும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஜெபம் பண்ணுவீங்க. ஆனா அவர் கூடவே இருப்பார், அசிங்கப்பட்டு கூடவே இருப்பார். ஏன்னா கடவுள் நியமிச்சிட்டார், கடவுள் அவரை நமக்காக நியமிச்சிட்டார். கடைசி வரைக்கும் அவரை கண்டுகொள்ளாமல் தாந்தோன்றித்தனமாக வாழ்பவர்களை கடவுள் உற்றுவர். போய் தொலை, உனக்குன்னு ஒரு தேவதூதர் கொடுத்தேன், உனக்கு இறை வசனத்தை கொடுத்த, நீ கண்டுக்கவே இல்லை. எங்க இருக்கு தெரியுமா? உரோமையர் 1:28 இருக்கு, எடுத்து வாசிங்க. உரோமையர் 1:28 சீக்கிரம். இன்னைக்குள்ள எடுத்துருவீங்களாங்க? வெரி குட்மா, சத்தமா வாசிமா. அம்மா இப்ப நீ சண்டை போடுறமா, உன் நாத்தனார்கிட்ட சண்டை போடுற, உன் சத்தம் எப்படி இருக்கும்? நாத்தனாரே இல்லைன்னா சொல்லக்கூடாது, சத்தமா சொல்லு. இருக்கிறாங்க அங்க பாரு, எப்படி வருது பத்தியா சத்தம்? அந்த பாப்பா எழுந்திரிச்சிட்டாங்க, அவங்க வாசிக்கிட்டு வாசி சத்தமா. ஏய் சத்தமா. கடவுளை அறிந்து அதை ஏற்றுக்கொள்ளும் தகுதியை அவர்கள் இழந்து விட்டதால் சீர்கெட்ட சிந்தனையின் விளைவாக அவர்கள் ஏற்கனவே செய்து வந்த தகாத செயல்களை தொடர்ந்து செய்யுமாறு கடவுள் அவர்களை விட்டுவிட்டார். ஏன் ஃபாதர் அக்கிரமம் பண்றவன் அக்கிரமம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்? ஏன் ஃபாதர் அநியாயம் பண்றவன் அநியாயம் பண்ணிக்கிட்டே இருக்கான்? இல்லையா, கொள்ளையடிக்கிறவன் கொள்ளையடிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஏன் ஃபாதர்? ஆண்டவர் சொல்றாரு, என்னை அறிந்த பிறகு என் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற தகுதியை அவர்கள் இழந்து விட்டதால் அவர்கள் ஏற்கனவே செய்து வந்த தகாத தீய செயல்களை அவர்கள் தொடர்ந்து செய்யுமாறு கடவுள் அவர்களை தண்ணீர் தெளித்து விட்டு விட்டார். போதுமா? சில பேரை கடவுள் என்ன பண்ணிட்டாரு? ஒழிஞ்சு போன்னு விட்டுட்டார். அவனுக்கு நரகம் மட்டும்தான் மிஞ்சும். அது எபிரேயர் 10:26 இருக்கு. சரி, இப்ப நீங்க கவனிக்கணும், இந்த 7 அதி தேவதூதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே கோடான கோடி தேவதூதர்கள் இருக்கிறாங்க, வான்படை, கடவுளுடைய வான்படை. இதை போல சாத்தானும் 7 அதி பிசாசுகள் இருக்கிறது. எத்தனை? 7 அதி பிசாசுகள். அதுல நம்பர் 1 தான் நம்மால் சூப்பரா சொன்னார், லூசிஃபர். எசாயா 14:12. இதுல 2 பிசாசனுடைய பேரை மொழி மாற்றம் செஞ்சுட்டாங்க. டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்ம தமிழ் விவிலியத்துல மொழி மாற்றம் செஞ்சுட்டாங்க. இந்த பிசாசு குணம் என்ன, இந்த குணம் இருக்கிறவங்க கிட்ட என்ன பிசாசு இருக்குன்னு இப்ப நான் சொல்ல போறேன். இப்ப நீங்க இப்படிதான் கண்டுபிடிக்க போறீங்க, இந்த பர்டிகுலர் குணம் இருந்தா இந்த நபர்கிட்ட இந்த பர்டிகுலர் பிசாசு இருக்கிறது என்று அர்த்தமாகிவிடும். சரியா? எசாயா 14:12. அவ்வளவுதான், நான் குறிச்சு வச்சுக்கோங்க, நீங்க வாசிக்க வேணாம், நமக்கு டைம் இல்ல. வைகரை புதல்வனாகிய, நல்லா கேளுங்க, வைகரை புதல்வன், வைகரை நட்சத்திரம் அப்படின்னு அவனுக்கு பேரு. அது என்னன்னா அப்படியே மொழி மாற்றம், அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. பைபிள் எப்படி இருந்திருக்குன்னா லூசிஃபர். எப்படி இருந்துச்சு? லூசிஃபர். லூசிஃபர் இல்ல, லுக்சிஃபர், எக்ஸ் வரும், லுக்ஸ்னா லைட், லுக்சிஃபர் இருந்துச்சு. இந்த பிசாசு இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? இந்த பிசாசு என்ன பண்ண ட்ரை பண்ணான் தெரியுமா? ஆண்டவருடைய அரியணையில் அமர ஆசைப்பட்டான். அப்படின்னா கடவுளுக்கு விரோதமாக, கடவுளை எதிர்த்து, தான் தோன்றித்தனமாக, ஆணவமாக, இல்லையா, கடவுளே தேவையில்லை, தாம் போதும்னு யாரெல்லாம் நினைச்சு வாழ்றானோ அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு லூசிஃபர். கடவுள் மேலாம் நம்பிக்கை இருக்காது, இஷ்டத்துக்கு பேசுவாங்க, அடுத்தவனை அழிக்கணும்னு நினைப்பாங்க, இல்லையா, அடுத்தவனை கெடுக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க புத்தியெல்லாம் அப்படிதான் இருக்கும். அவர்களுக்குள்ள இருக்கிற பிசாசு யாருங்க? லூசிஃபர். லூசிஃபர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இந்த பிசாசனுடைய பேரும் மொழி மாற்றம் செஞ்சுட்டாங்க. 1 சாமுவேல் 25:17-25 இருக்கு. 1 சாமுவேல் 25:17-25. இத மொழி மாற்றம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த பேர் என்னவா இருந்துச்சுன்னா பெலியல். பெலியல், பி, ஏக்கு அப்புறம் ஒரு இல்ல, பி, பெலியல். இந்த பிசாசு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்பொழுதுமே அடுத்தவருடைய சொத்துக்கு ஆசைப்படுவார்கள்.
அடுத்தவரை அபகரிக்க நினைப்பார்கள். அடுத்தவன் வாழ்வை கெடுப்பதுதான் இவர்களுடைய முழு நேர வேலை. அடுத்தவங்க சந்தோஷமா இருந்தா இவங்களால தாங்க முடியாது. அதனால அவங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளோத்தையும் செய்யும் இந்த பிசாசு. இந்த பிசாசுடைய ஃபுல் டைம் ஜாப். இவன் பேர் என்ன? பெலியல். போதுமா? இப்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது யாராவது அவங்கிட்ட இந்த பேய் தாண்டி இருக்கு, அந்த ஆள்கிட்ட இந்த பேய் தாண்டா இருக்குது அப்படின்னு நீங்க அடுத்தவங்களை பத்தி யோசிக்க கூடாது. நம்ம கிட்ட என்ன பேய் இருக்குன்னு மட்டும்தான் யோசிக்கணும். இப்படி அடுத்தவங்களை பத்தி யோசிச்சாவே உள்ள பேய் உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தம். புரியுதா? நான் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே எங்க மாமியார் கிட்ட என்ன பேய் இருக்குது, எங்க நாத்தனார் கிட்ட என்ன பேய் இருக்குது, நோ 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 அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உள்ள இருக்கிறது யாரு? பெரிய பேய். அந்த பேய் என்னன்னு இப்ப சொல்லிட்டேன் இல்லையா? பெலியல் இரண்டாவது பேய். மூணாவது பேயோட பேரு லேவியத்தன். எசாயா 27:1. பேயோட பேர் என்ன? லேவியத்தன். இங்கிலீஷ்ல லெவாயத்தன் சொல்லுவாங்க. லேவி அத்தான் கிடையாது. உசாரா அத்தா மேல பழிய போடக்கூடாது. அது லேவியத்தன். இந்த பிசாசு என்ன பண்ணும்? பொறாமை குணம். யாருக்கிட்ட அதிகமா பொறாமை இருக்கோ அவங்க கிட்ட என்ன பேய் இருக்கிறான்? லேவியத்தன் இருக்கிறான். இந்த பொறாமை குணம் இருக்கிறதுனால இந்த பேய் திருடும், திருடுவதற்கு தூண்டும். பொறாமை குணம் இருக்கிறதுனால யார வேணாலும் எதற்காக வேண்டுமானாலும் ஏமாற்றும். இந்த பேய் யார வேண்டுமானாலும் எதற்காக வேண்டுமானாலும் ஏமாத்தும். ஏமாத்துதா? உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளையே உங்களை ஏமாத்துதா? அதை பார்த்து சொல்லுங்க, அப்பாலே போ சாத்தானே. உள்ள உட்கார்ந்து இருக்கிறது யாரு? லேவியத்தன் உட்கார்ந்து இருக்கிறான் உள்ள. புரியுதுங்களா? நம்மளை யாராவது ஏமாத்துறாங்கன்னா ஏமாத்திட்டு போ. ஏன்னா உள்ள உட்கார்ந்து இருக்கிறது சாத்தான். ஒன்றும் பண்ண முடியாது. அவன் அப்படிதான் உங்களை தூண்டுவான், பொறாமப்பட வைப்பான். அவனுடைய சந்தோஷத்துக்காக என்ன கெடுதல் வேணாலும் செய்வான். ஓகே, நாலாவது பேய் பெயல்செபூல். ஞாபகம் இருக்கா? இது எல்லாருக்குமே தெரியும். மார்க் 3:22 இயேசுவே சொன்னாங்க இல்ல, இவன் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான். பாத்தீங்களா? இயேசுவே சொல்றாங்க, இவன் பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான். அப்ப இந்த பெயல்செபூல் என்ன ஃபாதர் பண்ணுவான்? இந்த பெயல்செபூலுடைய முழு நேர பணி மிக மிக எளிதானது. அடுத்தவர்களுடைய வாழ்க்கையிலே குறிப்பாக அவர்கள் எப்படி முன்னேறிவிடக் கூடாது என்பதற்காக பல தடைகளை ஏற்படுத்துவான். எப்படி தடைகளை? நீங்க சொல்லுவீங்க, ஃபாதர் போறேன், ஏதோ ஒரு தடை வந்துருது ஃபாதர், ஏதாவது ஒரு தடை வந்து முன்னாடி நிக்குது, என்னால அதை செய்யவே முடிய மாட்டேங்குது, என்ன தெரியல அப்படி நீங்க சொல்லுவீங்க தெரியுமா? இதுதான் அவனுடைய வேலை. உங்களுக்கு தடைகள் தடைகள் பல தடைகளை கொடுப்பான். எல்லா விதமான தடைகளையும் நீங்க நொந்து சோர்ந்து போய் சி கடவுளே இல்லைங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு பல தடைகளை கொடுத்து உங்களை மனசோர்வு அடைய செய்கிற பிசாசு தான் யாரு? பெயல்செபூல். ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லையா? உங்களுக்கு ஏதாவது ஒரு தடை வருது, ஆண்டவரே இந்த பெயல்செபூல் இங்கிருந்து வந்தோம் கொஞ்சம் அடிச்சு விரட்டுங்க ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க பிரியமானவர்களே. சரியா? பேர் சொல்லி விரட்டுங்க, அவன் ஓடிடுவான். அடுத்தது அஞ்சாவது பாகால் பெகோர். பாகால் பெகோர் அல்லது பெல்பகோர். பெல்பகோர் அல்லது பாகால் பெகோர் எங்க இருக்கு? எண்ணிக்கை 25 வசனத்துல இருக்கு. இதெல்லாம் அப்படியே பேரோடு இருக்கு பைபிள்ல. எண்ணிக்கை 25 வசனத்துல பாகால் பெகோர்னு இருக்கும் அல்லது பெல்பகோர்னு இருக்கும். இந்த பேய் இருந்தா என்ன அடையாளம்னா சோம்பேறியா இருக்கும், ஒரு வேலை செய்யாது, தின்ன தட்ட கழுவாது. உங்க வீட்டு பையன் பொண்ணு பார்த்துருக்கீங்களா? உள்ள உட்கார்ந்து இருக்கிறது பாகால் பெகோர். சோஃபால போய் உட்கார்ந்தா அங்கேயே 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கும். ஏய் எந்திரிச்சு போய் அதை எடுமா, போவே போத, நீ போயிட, நான் ஏன் எடுக்கணும்? நீங்க கவலைப்படாதீங்க, சோஃபால உட்கார்ந்து இருக்கிறது உங்க பொண்ணு இல்ல, சோஃபால உட்கார்ந்து இருக்கிறது பாகால் பெகோர். இல்லையா? சோம்பேறித்தனமான பேய் இல்லையா? சோம்பேறியாவே இருக்கும், வேலையே செய்ய. சில பேர் பார்த்திருப்பீங்க, ரோட்ல வேலையே இல்லாம சுத்துவான், எந்த வேலையும் இருக்காது. அவனுக்கு காசு வேணும், சரக்கு வேணும், எல்லாம் வேணும், ஆனா என்ன செய்ய மாட்டான்? வேலை செய்யவே மாட்டான். சுறுசுறுப்பாவே இருக்க மாட்டாங்க. யாரு? இந்த பேய் பிடிச்சவங்க எப்படி இருக்க மாட்டாங்க? சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, மண்ணு மாதிரியே நடக்கும். இன்னைக்கு கோயில்ல தியானம் வச்சிருக்காங்களாம். தியானமா? சாப்பாடும் போடுறாங்களாம். ஓ சாப்பாடு போடுறாங்களா?
ஃபாதர் ஒரு ப்ரேயர் நைட் வச்சிருக்காரு. ப்ரேயர் நைட்டா? நாளைக்கு பிரியாணி போடுறாங்க. பிரியாணியா? மூஞ்சி எல்லா டைமும் அப்படியே இருக்கும், பார்த்துக்க. சோம்பேறி மாதிரியே சுத்தும், மண்ணு மாதிரியே இருக்கும். இந்த மூஞ்சில ஒரு சிரிப்பு வராதா? இந்த மூஞ்சில ஒரு கோவம் வராதா? இந்த மூஞ்சில எதுவுமே வர அப்படி சுத்திட்டு இருக்கு. பார்த்துருக்கீங்களா சில கேரக்டர்ஸ் இல்லையா? அது என்ன பிடிச்சிருக்குதுங்க? பாகால் பெகோர், பெல்ஃபகோர். இன்னைக்கு குறிப்பா நிறைய வாலிப பிள்ளைங்களை பிடிச்சிருக்கிற பேய் இதுதான். இதுதான் அதுங்க வாழ்க்கையில முன்னேறவே விடக்கூடாது. அதுங்க அப்படியே சோம்பேறி மாதிரியே சுத்தம். நிறைய பசங்க பார்க்குது, இப்போ என்னை எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க இல்லையா? பாகால் பெகோர். எத்தனை பேய்மா? 5. 6வது ரொம்ப முக்கியமான பேய் தோபித்து 3:8 இருக்கு. தோபித்து 3:8 இருக்கு. அந்த பேயோட பேர் அசுமதேயு. பேயோட பேர் என்ன? அசுமதேயு. குடும்பங்களை சீரழிக்கிற பேய். இவனுடைய ஃபுல் டைம் ஜாபே குடும்பத்தில் இருக்கிற குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள சண்டையை ஏற்படுத்துவான். கணவனையும் மனைவியும் சேரவே விட மாட்டான். கணவனையும் மனைவியும் சேரவே விட மாட்டான். அவங்கள பிரிச்சு அவங்கள அசிங்கப்படுத்துறது அவனுடைய வேலை. அது மட்டும் இல்லாம கள்ள தொடர்புகளை ஏற்படுத்த உதவுவான் இவன் தான். அசிங்கமான உறவுகள் இருக்கு இல்லையா? நீங்க பாக்குறீங்களே பாதி டிவி சீரியல், பாதி இல்ல முக்கா டிவி சீரியல், இவன் குடும்பத்தை அவ கெடுக்கிறது, அவ குடும்பத்தை இவ கெடுக்கிறது இல்லைங்க. இதுதானே டிவி சீரியல்ல சொல்றாங்க. அதையும் போய் பாக்குறோம் பாருங்க, சைக்கோத்தனமா. அதை எடுக்கிறவன் ஒரு சைக்கோ, பாக்குறதுங்களும் சைக்கோ தான். நாங்க டைம் பாஸுக்காக பாக்குறோம் சாமி. மொகரக்கட்டை, நீ எதை உன் மண்டையில அதிகமா ஃபீட் பண்றியோ அதை தான் நீ யோசிப்ப, அதை தான் அதிகமா சிந்திப்ப. அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறத பத்தியே திரும்ப திரும்ப பார்த்தா என்ன வரும் வெளியில? அதுதான் வரும். சட்டியில இருக்கிறதா அகப்பையில வரும். இதைத்தான் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் டிவி சீரியல் உட்காந்து. பாத்தீங்களா? டிவி சீரியல்ல பெண்கள் தான் மெயின் கேரக்டர். சினிமாவில் யார் மெயின் கேரக்டர்? ஆண் தான் மெயின் கேரக்டர். யோசிச்சிங்களா அது என்னைக்காவது? அந்த டைரக்டர் கிட்ட கேட்டீங்களா, ஏண்டா டிவி சினிமாவில் மட்டும் ஒரு ஆணை மெயின் கேரக்டரா வைக்கிறியே, ஹீரோவா காட்டுறியே, டிவி சீரியல்ல மட்டும் ஆணை சைடு பண்ணிட்டு பெண்ணை மெயின் கேரக்டரா காட்டுறியன்னு யாராவது கேட்டிருக்கீங்களா? அறிவு இருந்தா கேட்டிருப்பீங்க இல்லையா? நம்ம கேட்கறது இல்ல. ஏன்? அவன் பெண்ணை அடிமைப்படுத்துறது மட்டும் அவனுடைய எண்ணம் இல்ல. பெண்ணை வீட்லயே உட்கார வைக்கணும், பெண்ணை கெட்டதை நினைக்க வைக்கணும், பெண்ணை அசிங்கமானதை யோசிக்க வைக்கிறதான் இந்த டிவி டைரக்டர்களுடைய வேலை. பிரியமானவர்களே, நான் ஓப்பனா தான் சொல்றேன். ஏன்னா அசிங்கமான செய்திகள் எல்லாமே அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறது தான் டிவி சீரியலுடைய. இதை வேற இந்த பொண்ணு, இந்த பொம்பளை, அந்த அம்மாலாம் பார்ப்பாங்க, இந்த அக்கா, இந்த பாட்டியெல்லாம் பார்த்து அழுவும். பாரு அவளுக்கு என்னெல்லாம் பண்றாங்க பாரு. சரி போய் தொலைங்க. ஓகே, அசுமதேயு இது உடலில் இச்சை உணர்வுகளை அதிகம் தூண்டி தவறான செயல்களை செய்ய இட்டு செல்லும். வாலிப பிள்ளைகள் அசிங்கமான படங்கள் பார்க்கறாங்களா? பான், கெட்ட படங்களை பார்க்கறாங்க இல்லையா? கெட்ட வார்த்தை பேசுறாங்களா? கெட்ட படங்களை பார்க்க தூண்டுறது இந்த பேய் தான், அசுமதேயு தான். அசிங்கமான படங்களை பார்க்க தூண்டுகிற பேய் இதுதான். கள்ள தொடர்புகளை ஏற்படுத்துறது இந்த பேய் தான். அதே மாதிரி இந்த சைட் அடிக்க வைக்கிறது பார்த்தீங்களா, இந்த பேய் தான். அது எப்படி ஒரு பொண்ணை பார்த்த உடனே இது நல்ல பொண்ணுன்னு தெரியும்? அன்னைக்கு சொன்ன மாதிரி அது சைக்கோவா இருந்தா என்ன பண்றது இல்ல? இந்த பையன் பார்த்த உடனே நல்ல பையன் எப்படி தெரியும்? 10 வருஷம் குடும்பம் நடத்துறவங்களை கேட்டு பாருங்க, வயிறுல அடிச்சுக்கிறாங்க. ஐயோ எந்த கல்யாணம் பண்ணோம், அன்னைக்கே ஒரு ஆளை காட்டினாங்க, அவனை கல்யாணம் பண்ணிருக்கலாம், இந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு நான் படாத பாடுபடுறேன். அம்மா, அந்த ஆளை கல்யாணம் பண்ணியிருந்தா நீ இன்னும் மோசமா இருப்ப. இப்போ உனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதுதான் பெஸ்ட். சரியா? எது கிடைச்சிருக்கோ அதுதான் பெஸ்ட். அதோடையே தயவு செய்து குடும்பம் நடத்த ஒழுங்கா பாருங்க இல்லையா? யாரும் யாரை பத்தியும் கனவெல்லாம் காணாதீங்க. அது என்ன சொல்லுவாங்க, known devil is better than an unknown angel அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எதுக்காக சொல்ற? இந்த அசுமதேயு பேய மறந்துடாதீங்க. இது உடம்புல இச்சை உணர்வு, கள்ள தொடர்பு, கணவன் மனைவியை பிரிப்பது, சண்டை சச்சரவு. டெய்லி உங்க வீட்டுல சண்டை இருக்கா? கணவன் மனைவிக்குள்ள டெய்லி சண்டையா, போராட்டமா? பேய் உள்ள இருக்கு, அசுமதேயு உள்ள இருக்கு. இதெல்லாம் எப்படி ஃபாதர் விரட்டுறது? அதுதான் செகண்ட் செஷன்ல சொல்லி கொடுக்க போறேன். நம்மளே விரட்டலாம். ஃபாதர் வரணும்னு அவசியம் இல்லை, யாரும் வரணும்னு அவசியம் இல்லை. நம்மளே பிசாசை விரட்ட முடியும். கடைசி பிசாசோட பேரு அபத்தோன். திருவெளிப்பாடு 9:11. திருவெளிப்பாடு 9:11 இல்லையா? அவனுடைய பேரு அபத்தோன். எபிரேயத்தில் அபத்தோன் என்றும் கிரேக்கத்தில் அப்பல்யோன் என்றும் அழைக்கப்படும் போட்டிருக்கு பைபிள்ல. இவனுடைய வேலை என்ன? உடல் ரீதியாக காயத்தை ஏற்படுத்துவான், நோய்களை உண்டாக்குவான். அதனால இவனுக்கு பேரு படுகுழியின் தேவதூதன். இவன் பேர் என்ன? படுகுழியின் தேவதூதன் போட்டிருக்கு. நோய்களை ஏற்படுத்துவான்,
விபத்துகளை ஏற்படுத்துவான், உடல் காயங்களை ஏற்படுத்துவான். சில பேர் பாத்தீங்கன்னா கோவத்துல போய் செவுத்துல அப்படியே கையை குத்துவாங்க. பாத்திருக்கீங்களா? செவுத்துல முட்டிக்கும், சிலது பிளேடு எடுத்து கையை கிழிச்சிக்கும். பாத்திருக்கீங்களா இல்லையா? இதெல்லாம் பிசாசு பிடிச்சது வேலை. அவங்கள யார் பிடிச்சிருக்கா? பிசாசு. நெத்திலி டமால் டமால் டமால்னு கோவத்துல சண்டையில அடிச்சுப்பாங்க. பாத்துருக்கீங்களா? பிசாசு பிடிச்சிருக்கிறது இல்லையா? அடுத்தவங்களை போய் தாக்குவாங்க, அடுத்தவங்களை போய் வெட்டுவாங்க, குத்துவாங்க. இதெல்லாம் யார் செய்யற வேலை? இந்த அபத்தோன் செய்யற வேலை, சாத்தான் செய்யற வேலை. பிரியமானவர்களே, நான் 7 சாத்தான் சொல்லியிருக்கேன். இவங்கிட்ட வேலை செய்யற பல அலகுகள் இருக்கிறது, பல லட்சம் அலகுகள். இது எல்லாத்தையும் சேர்த்துதான் நீங்க இனிமே ஞாபகம் வச்சுக்கணும். சாத்தான மறக்காதீங்க. இவன் உண்மை, இவன் இருக்கிறான். இந்த சாத்தான் தான் ஒரு உடம்புல இருப்பான். அவர்கள் பலவீனமா இருக்கும் பொழுது, கவனிங்க, அவர்கள் பலவீனமா இருக்கும் பொழுது அந்த சாத்தான் வெளிப்படுகிறான். அவர்கள் கடவுளுக்குள் பலமாய் இருக்கும் பொழுது சாத்தான் அவங்களை விட்டு ஓடி போவான். ஒரு சின்ன செய்தியோடு நான் நிறைவு செய்ய போறேன். என்ன செய்தி தெரியுமா பிரியமானவர்களே? சாத்தான் ஒரு பயந்தாங்கோலி. சாத்தான் ஒரு பயந்தாங்கோலி. யார் மாதிரி அப்படின்னா வடிவேல் மாதிரி. சாத்தான் யார் மாதிரி? வடிவேல் மாதிரி. எப்படி ஃபாதர் சொல்றீங்க? சொல்றேன். ஒரு படத்துல, நான் காமெடிலாம் ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன். ஒரு படத்துல வடிவேல் என்ன பண்ணுவார், தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் ஒரு டீ கடையில ஒரு பெரிய அலப்பறை பண்ணுவார். டீ கடையை போட்டு எல்லாம் உடச்சிக்கிட்டு ஓடி போய் செவுத்துக்கிட்ட ஒளிஞ்சுப்பாரு. அப்போ ஃப்ரெண்டுங்க கேட்பாங்க, தலைவரே அவனை இந்த மிரட்டிட்டு ஏன் ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டீங்க? அப்போ அவன் சொல்லுவான், டேய், யார்கிட்ட மோதனாலும் அவங்களுடைய பவர் என்னன்னு தெரிஞ்சு மோதணும்டா. இப்ப நம்ம போய் பண்ண அலப்பறைய பார்த்து அவன் பயந்து கடையை மூடிட்டு ஓடினானா, இன்னிலிருந்து அவன் நமக்கு அடிமை. நம்ம பண்ண அலப்பறைய பார்த்து அவன் பயப்படாம நம்மளை அடிக்கிறதுக்கு கட்டையை தூக்கிட்டு வந்தானா, இன்னிலிருந்து நாம அவனுக்கு அடிமை. அவன் போறானா வாரானான்னு பார்த்துட்டு வான்னு சொல்லுவான். இதான் சாத்தான். இதான் சாத்தான். நம்ம கிட்ட வந்து ஒரு பெரிய அலப்பறை பண்ணுவான். நம்ம பயந்துட்டோம், அன்னையிலிருந்து நாம அவனுக்கு அடிமை. நம்ம அவனை எதிர்த்து நின்னோம், அவன் நம்மளை விட்டு ஓடிடுவான். எங்க போட்டு தெரியுமா? யாக்கோபு 4:7. யாக்கோபு 4:7 வாசிங்க பாப்போம். யாக்கோபு 4:7 இன்னைக்குள்ள வாசிச்சிருவீங்களா? எனவே கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அலகையை எதிர்த்து நில்லுங்கள். அவனை எதிர்த்து நில்லுங்க. அவனை எதிர்க்க முடியும், ஈஸியா எதிர்க்க முடியும். அவன் பயந்து ஓடிடுவான். அவன் ஒரு பயந்தாங்கோலி. நம்ம தான் அவனை பார்த்து பயந்துட்டு இருக்கிறோம் தெரியாம. அவன் ஒரு பயந்தாங்கோலி. அவனை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடி போகும். போதுமா? இப்போ நம்ம மார்க் 5க்குள்ள வரோம். வாங்க, மார்க் 5 எடுங்க. சீக்கிரம் சீக்கிரம், டைம் இல்ல. உங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் கூட சொல்லியிருக்காரு ஃபாதர், 45 நிமிஷம் பிரேக். நீங்க எல்லாரும் அங்கங்க போய் தனியா உட்கார்ந்து நான் கொடுத்திருக்கிற மார்க் 5 அந்த அதிகாரத்தை முழுமையா வாசிச்சுட்டு திரும்ப வாங்க. இந்த உடம்புக்குள்ள இருக்கிற இந்த பிசாசு, நான் சொல்றேன் பிரியமானவர்களே, இது கஷ்டமான உண்மை, கசப்பான உண்மை. நம்மையே அறியாமல் நாம் சில சாத்தான்களை நம் உடலில் வைத்துக் கொண்டுதான் அலைந்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த சாத்தான்களை நம்ம எப்பவும் மிஸ் பண்ணிடக்கூடாது. இவனை அடிச்சு விரட்டணும், அதுக்கான வழி இருக்கு, பைபிளே சொல்லி கொடுக்குது. மார்க் 5 எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? அதுல பாருங்க, அவன் நிர்வாணமா இருக்கிறான். அவன் நிர்வாணமா இருக்கிறான். எந்த சங்கிலிகளும் அவனை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. எத்தனை விதமான நல்ல காரியங்களை ஒருவருக்கு சொன்ன பொழுதும் அவன் கடவுளுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டால் அவனுக்குள் சாத்தான் இருக்கிறான். எப்படிங்க? எத்தனை விதமான நல்ல விஷயம் சொன்னதுக்கு அப்புறமும் ஒருத்தன் கடவுளுக்கு விரோதமா செஞ்சா அவனுக்குள்ள யார் இருக்கிறா? சாத்தான் இருக்கிறான். ஃபாதர், சாத்தான் அப்போ வெளியில வெட்ட வெளியிலாம் இல்லையா ஃபாதர்? அவனால வெளியில வாழவே முடியாது. லூக்கா 11 எடுத்துக்கோங்க எல்லாரும். லூக்கா 11, ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீயாவின்னு இருக்கும். வாசிங்க யாராவது ஒருத்தர். லூக்கா 11 எடுங்க, சீக்கிரம் எடுங்க பிரியமானவர்களே. வாசிமா, சத்தமா வாசிமா, எழுந்து நின்று வாசிமா, சத்தமா வாசி பார்ப்போம். ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீயாவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும். இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த
அதுக்கு என்ன உரிமை பாருங்களேன். நம்ம உடம்பு என்னன்னு சொல்லுது? எனது வீட்டுக்கே திரும்பி போவேன்னு சொல்லுமா. புரியுதா? அதனாலதான் செத்ததுக்கு அப்புறம் அவனுக்குள்ள இருந்த பிசாசு இருக்கிறதுக்காக இடம் தேடுது. யாரு பலவீனமா இருக்கிறாங்களோ அவர்கள் உடம்புக்குள்ள புகுந்து கொள்கிறது. இதுதான் பொசெஷன். புரியுதா? அவன் பலவீனமா இருந்தா அந்த பேய் வெளியில தெரியும். அவன் பலவீனமா இல்லாம சாத்தானோடு கை கோர்த்து வாழ்ந்தானா அவனை நார்மலான மனுஷன் மாதிரி இந்த உலகத்துல பார்க்கலாம். நார்மலாவே போவான், நார்மலே வருவான். உள்ள பிசாசு இருக்கும். ஏன் தெரியுமா? ஏன் ஃபாதர் ஒரு சிலர் மட்டும் பிசாசு தாக்குது, ஒரு சிலரை தாக்க மாட்டேங்குது? கடவுள்கிட்ட நெருங்கி போகும்போது பிசாசு தாக்கும். புனித பியோவுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அன்றாடம் சாத்தான் அவரை தாக்கி கொண்டே இருந்தான். அவருக்கு உடல் காயங்களே ஏற்படுத்தினான்னு பியோவே சொல்றார். வெளியில வரும்போது தலையில கட்டு, கையில அடி, சாத்தான் தாக்கினானே சொல்வார். குழந்தையா இருக்கும் பொழுது நாய் வடிவிலே சாத்தான் பியோவை தாக்கினான்னு பியோவே சொல்றார். புனித பியோ. அவரு சொன்னதுக்கு மேல ஏதாவது ஒரு எவிடன்ஸ் நமக்கு தேவையா? தேவையில்லை இல்லையா? இருக்க இடமில்லாமல் அலைந்து திரிந்து தான் விட்டு வந்த வீட்டிற்கே திரும்பி போவேன் என்று சொல்லும். அந்த வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பதை காணுமா? எது வீடு? இந்த உடம்பு கூட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பது என்னங்க? தியானத்துக்கெல்லாம் போய் பாவ சங்கீதம்லாம் பண்ணி அழகா இருக்குது. ஆனா இறை வசனத்தை வாசிக்கிறது இல்ல, ஜபிக்கிறது இல்ல, கடவுளுக்குள்ள வாழ்றது இல்ல. வீடு அழகா இருக்கு, ஆனா சாத்தான் வெளியில போயிருக்கிறான். உங்ககிட்ட டிஃபென்ஸ் இல்ல, அவனை எதிர்க்கிற சக்தி இல்ல. அதனால அவன் என்ன பண்றான்? வாசிங்கம்மா. மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகள், 7 ஞாபகம் இருக்கா? இப்ப நான் சொன்ன 7 பிசாசு மறக்க மாட்டீங்களே, 7 ஆவிகளை அழைத்து வந்து அவனுக்குள் புகுந்து அங்கே குடியிருக்கும். சில பேர் ரெட்ரீட் போனதுக்கு அப்புறம் தான் உண்மையான பேயாவே மாறும். ரெட்ரீட் போயிட்டு வந்திருக்கு, என்னமா பேசுது பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ரெட்ரீட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கூட எக்ஸ்ட்ரா எத்தனை பேய் வந்துச்சு? புரியுதா? இப்ப சில பேர் நினைப்பாங்க, அதனாலதான் நான் ரெட்ரீட்டுக்கே வர்றதில்லை, ஒரு பேயோடய வாழ்ந்துக்கலாம் நான் நினைக்கிறேன், இதனாலதான் நான் வர்றதில்லை. நீ வேற கூப்பிட்டு வர வச்சு சுத்தப்படுத்தி அனுப்பிடுற, அது போய் எத்தனை பேயை கூப்பிட்டு வருது இல்லையா? அப்படிதானே? சரி, எழுங்க. 2 சாமுவேல் 1 சாமுவேல் மன்னிக்கும் 1 சாமுவேல் 16 1 சாமுவேல் 16 13வது வசனம். ஆ 14வது வசனம் வாசிங்கம்மா. 1 சாமுவேல் 16 14வது வசனம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனம். 1 சாமுவேல் 16 13 நிறைவு செய்யறோம். யாராவது ஒருத்தர்? யாருங்க? ஏங்க யாருங்க? அங்கிருந்து குரல் வருது, யாரு வாசி? ஐயா எந்திரிச்சு வாசிங்க, எந்திரிச்சாதானே தெரியும். ஐயா 1 சாமுவேல் எடுத்துட்டீங்களா? 16வது எடுத்துட்டீங்களா? 14வது வசனம் வாசிங்க. 14 அடுத்த வசனம். இருங்க. ஆமா, அவர் வாசிக்கட்டுமா? அவரு கஷ்டப்பட்டு எந்திரிச்சிட்டாரு, வாசிக்கட்டும். என்னங்க 13 வாசிங்களா? அதுக்கு கீழே தாங்க 14. ஆண்டவரின் ஆவி சவுலை விட்டு நீங்க ஆண்டவர் அனுப்பிய தீயாவி அவனுக்குள் நுழைந்தது. அவ்வளவுதான். சவுலுக்கு தாவீது மேல பொறாம வந்த உடனே, தீய சிந்தனை வந்த உடனே சவுல் உடம்புல இருந்த பரிசுத்தாவி, அது வரைக்கும் இருந்த பரிசுத்தாவி என்ன பண்ணாருங்க? அவன் உடலை விட்டு வெளியேறினார். தூயாவி வெளியில போன அடுத்த செகண்ட் உள்ள யார் வந்தது? அசுத்தாவி வந்துருவான். தீய சிந்தனை வந்த உடனே பரிசுத்தாவி நம்ம கிட்ட இருக்க மாட்டாரு, வெளியில போயிடுவாரு. சில பேர் அபிஷேகம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு கெட்ட விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஆனா தாங்கிட்ட அபிஷேகம் கிடைச்ச மாதிரி நடிக்கிறாங்க இப்ப நிறைய பேர், இல்லையா? இது எவ்வளவு பெரிய பாவம். உண்மையான அபிஷேகம்னா என்ன?
பிரிவினை சபைகள் சொல்ல வருவது என்ன அப்படிங்கிறத 10:45 நம்ம பார்க்க போறோம். ஓகேவா பிரியமானவர்களே, இந்த நிறைவு செய்தியோட நான் நிறைவு செய்றேன். இந்த பேய் பிடிச்சவன் இருந்தான் இல்லையா, அவன் சொன்னான் இல்லையா, என்கிட்ட லகியோன் இருக்கிறான்னு சொன்னான் இல்லையா, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவனை விட்டு நீ அகன்று போன்னு சொல்லும் போது அந்த பிசாசுகள் கேட்கிறது, எங்களை அந்த பன்றி கூட்டத்திற்குள் அனுப்பிவிடுங்கள் இல்லையா. அதனால சில பேர் பன்னிக்கறி சாப்பிட மாட்டாங்க, அப்படிலாம் தப்பு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. மாட்டுக்கறி சாப்பிடலாம், பன்னிக்கறி சாப்பிடலாம், எந்த கறி வேணாலும் சாப்பிடலாம். அதுக்குள்ள பேயெல்லாம் இல்லை. இப்போ அந்த நேரத்துல அந்த பன்னி மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இவங்க கேட்கறாங்க, அந்த பன்னிக்குள்ள போலாமா? அதனால ஏன்னா பிசாசால எங்க இருக்க முடியாது, வெளியில இருக்க முடியாது. ஒண்ணு மனிதனுடைய உடல், இல்லைன்னா மிருகத்தினுடைய உடலுக்குள்ளதான் போக முடியும். ஆண்டவர் கட்டளையிடுகிறார், அவை பன்றிகளுக்குள் செல்கின்றன. அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுது தெரியுமா? புத்தி தெளிந்தவனாய். அந்த வார்த்தையை கவனிங்க, என்ன தெளிந்தவனாய்? சாத்தான் இருக்கிற வரைக்கும் புத்தி தெளிவு இருக்காது. அவன் நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் புத்தி தெளிந்தவனாய், ஆடை அணிந்தவனாய். அது வரைக்கும் அவன் எப்படி இருந்தான்? நிர்வாணம்னா ட்ரெஸ் இல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல, நிர்வாணம் பாவத்தில் இருப்பதும் நிர்வாணம் தான். திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, ஒருத்தன் சொல்லிக்கிறாங்களாம், அவங்களே சொல்லிக்கிறாங்களாம், எனக்கு செல்வம் உண்டு, எனக்கு வளமை உண்டு, எனக்கு ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லிக் கொள்கிறாய். ஆனால் நீயோ இழிந்த, இறங்கத்தக்க, வறிய, குருடனாக, நிர்வாணமாக இந்த உலகத்தில் அலைந்து கொண்டிருக்கிறாய் என்று உனக்கு தெரியவில்லை. வசனத்தை பார்த்தீங்களா? நம்ம பாவத்தில் இருக்கும்போது கடவுளுடைய பார்வையில நாம நிர்வாணமா இருக்கிறோம். இதான் உண்மை. அப்ப அவன் நிர்வாணமா முதல்ல இருந்தான், பாவத்தில் இருந்தான். அதை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவன் எப்படி இருக்கிறான்? ஆடை அணிந்திருக்கிறான் இல்லையா. அதுக்கு அடுத்தது பாருங்க, அவன் கையில சங்கிலிகள்லாம் இல்ல. அவன் இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்திருப்பான். எங்க உட்கார்ந்திருப்பான்? இயேசுவனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பான். சாத்தான் நம்மை விட்டு நீங்கியவுடன் இயேசுவை தவிர நம்ம யார்கிட்டயுமே போக மாட்டோம். சாத்தான் நீங்கியவுடன் இயேசுவை தவிர யார்கிட்டையும் போக மாட்டோம். சாத்தான் இருக்கும் வரை இயேசுவிடம் நெருக்கமாக வருவதற்கு நிறைய கஷ்டம் இருக்கும். நேற்று காலையில செஷன்ல இல்லாதவங்களுக்கு இது புரியாது. ஏன்னா இயேசு தான் இறைவார்த்தை, இறைவார்த்தை தான் இயேசு. இறைவார்த்தையோடு யாரெல்லாம் க்ளோஸா இல்லையோ அவர்களை சாத்தான் எளிதாக வென்று விடுவான். அவர்கள் உடலுக்குள் குடிபுகுந்து அவர்களை அலைக்கழிப்பான், அவர்களை கட்டி போடுவான், அவர்களுக்கு நோய்களை உண்டாக்குவான், அவர்களுக்கு பல தடைகளை ஏற்படுத்துவான், குடும்பத்தை சீரழிப்பான், கண்ணீர் வரவழைப்பான். இதனால்தான் சாபம், கேடுகள், நோய்கள், பொல்லாதவைகள் நம்ம உலகத்தில் இன்னும் இருக்கு. இந்த சாத்தானை எதிர்க்கிற பலத்தை பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் கொடுப்பாரு. அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள என்ன தடை இருக்கு, அந்த அபிஷேகத்தை எப்படி பெற முடியும் என்பதை நான் 10:45 செஷன்ல நான் சரியா நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, எல்லாம் எந்திரிச்சு நிப்போமா? ஹாப்பி. புதிய விஷயம் கத்துக்கிட்டீங்களா இன்னைக்கு? எஸ், எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க. நிறைய நேரம் பைபிள்ல இருக்கிற நிறைய உண்மைகளை நம்ம தெரியாததுனால தான் நம்ம குழம்பி போயிருக்கிறோம். அது தெரிஞ்சுக்கிட்டாவே நமக்கு நிறைய தெளிவு வந்துடும். எல்லாம் மூஞ்சலி பார்க்கிறேன், சந்தோஷமா இருக்குதா? ஓகேவா? எல்லாம் சரியா? ஆரம்பிச்சிடலாமா? சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் மிதித்து விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே வா. இன்னொரு பாட்டு சொல்ல, சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் மிதித்து கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. பாடலாமா? ஓகே, அற்புதமான ஒரு பாடல். அந்த பாடல் பாடிய பிறகு நம்ம போலாம். எங்கம்மா அவசர அவசரமா ஓடுறீங்க? காஃபி, டீயா? அதுக்கெல்லாம் போலாம், தப்பு இல்லை. ஓகே, குட். 2 விஷயம் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க போய் இந்த பிரேக்ல, என்ன பிரேக் ஃபாதர்? மோர் பிரேக்கா? மோர் கொடுக்குறாங்க. ஓகே, ஐ வாண்ட் மோர்னு கேட்கக்கூடாது. இல்லை, என்ன மோர் கொடுக்குறாங்களோ மோர் குடிங்க. ஐ வாண்ட் மோர்னு கேட்கக்கூடாது. ஸோ மோர் குடிச்சிட்டு குடும்பமாக அல்லது நண்பர்களாக யாராக இருந்தாலும் சரி, தனியாக போய் பைபிளோட உட்காந்துக்கிட்டு, நான் இப்போ சொன்ன சாத்தானை குறித்த வசனங்கள் நிறைய சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? அப்படி யாருக்காவது ஒருத்தருக்கு ஞாபகம் இல்லை, இன்னொருத்தருக்கு ஞாபகம் இருக்கனால சொல்லி அந்த வசனங்களை முதல்ல எழுதிட்டு ஒரு வாட்டி வாசிங்க. ஏன்னா அடுத்த வாட்டி நம்ம அபிஷேகத்துக்கு வரும்போது அதை பற்றிய தெளிவு வேணும். பிரியமானவர்களே, இன்னைக்கு பிரச்சனையே நிறைய பிரிவினை சபைகள் உள்ள புந்து நம்மளை அப்படியே குழப்பி வச்சிருக்கிறாங்க.
இல்லையா? அதனால இந்த தெளிவுகள் இல்லைன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்ப பாருங்க, பேய் பிடிச்சிருக்கனாவே ஒரு மனுஷன் தான் வந்து பிடிச்சிருக்கான்னு நம்ம நினைச்சோம். கிடையாது. அந்த மனுஷனுக்குள்ள இருந்த சாத்தான், அவனை அத்தனை வருஷம் அப்சர்வ் பண்ண அந்த சாத்தான் இவன் உடம்புக்குள்ள வந்திருக்கிறான். புரியுதுங்களா? அதனால அந்த பேரை அவன் பயன்படுத்துறான். அது உண்மையிலேயே ஒரு மனுஷனுடைய ஆன்மா கிடையாது. கத்தோலிக்க திருச்சபை அழகா சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, இறந்த உடனே ஒரு மனுஷனுடைய ஆன்மா உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு போயிடும். ஆண்டவர் அந்த ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துறாரு. இறுதி தீர்ப்பு நாள்ல தான் அவங்களுக்கு சொர்க்கமா நரகமான முடிவு பண்ணுவாரு. இதெல்லாம் நம்மளுடைய டீச்சிங்ஸ். இதெல்லாம் இன்னைக்கு அப்படியே புறையோடி போச்சு. நம்ம கேத்தலிக் சர்ச்சுக்குள்ளேயே சில குரூப்புகள் புகுந்து இன்னைக்கு தவறான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் பிரியமானவர்களே, பைபிள் இருந்து நிறைய விஷயங்களை நான் எங்க போனாலும் மக்களுக்கு என் கற்பனையிலிருந்து எதுவுமே சொல்றது இல்லை. கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்லி கொடுக்குறாங்க, அதே மாதிரி பைபிள்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் தெரியுமா? நான் இதை ரொம்ப ஆழமா நம்புறேன். புனித பியோவை விட, புனித அந்தோனியாரை விட, ஏங்க பிரான்சிஸ் அசிசியாரை விட, அன்னை தெரேசாவை விட அப்படியே நல்லவங்களாங்க நம்மலாம். அவங்களே கத்தோலிக்க திருச்சபை மேல இவ்வளவு அன்பு, இவ்வளவு பாசம், இல்லையா? யாராவது ஒருத்தரை நீங்க காட்டுங்க, வேற சபைகள் 5 காயம் பெற்றவர்கள் யாராவது ஒருத்தரை காட்டுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஆண்டவருடைய 5 காயங்களை பெற்ற ஒரு பாஸ்டரை நீங்க காட்டுங்க எனக்கு. கிடையாதுங்க. கத்தோலிக்க திருச்சபையில் அவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனா இதனுடைய மேன்மையை புரிஞ்சுக்காம தான் நம்ம வந்து தவறான வழிகளில் போயிடுறோம். இந்த மாதிரி தியானங்கள் நம்மளுடைய நம்பிக்கை அதிகப்படுத்தினாவே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்கு வந்துடும். பிரியமானவர்களே, அந்த ஆதங்கம் தான் உங்க பங்கு தந்தைக்கு எனக்கு. நான் கல்லூரியை விட்டு நான் அங்கங்க ஓடி போய் எதுக்கு தியானம் கொடுக்கணும்? இந்த தாகம் தான் ஆத்துமாக்களை ஆண்டவர்கிட்ட மறுபடியும் கொண்டு வரணும், இல்லையா? அவர்கள் உண்மையாகவே இறை வார்த்தையை நம்பி இறை வார்த்தையின்படி நடக்கணும். என்ன பெருசா சொல்லிட போறாங்க? சிலை வழிபாடு, அன்னை மரியாளை பத்தி நேற்று சொல்லிட்டேன். சிலை வழிபாடு, அபிஷேகம் தானே, அதையும் இப்ப அடுத்த செஷன்ல நான் சொல்ல போறேன், இல்லையா? எல்லாமே பைபிள்ல இருக்கு. இந்த தெளிவு இல்லாம மக்கள் வாழ்ந்தா ரொம்ப கஷ்டம். அதனால அடுத்தது, உங்களுக்கு அபிஷேகத்தை பற்றிய அறிவு என்ன இருக்கு? எது உண்மையான அபிஷேகம்? பரிசுத்தாவின் அபிஷேகம்னா என்ன? இதுவரைக்கும் உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எது சரி, எது தவறு என்று சில கேள்விகளை எழுதிக்கோங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா எல்லாருக்கும்? முதல்ல சாத்தான் பற்றிய அந்த வசனங்களை எழுதி ஒரு முறை வாசிங்க. 2வது, பரிசுத்தாவியானவர் பற்றிய கேள்விகள், அபிஷேகத்தை பற்றிய கேள்விகள், பிரிவினை சபைகள் கேட்கிற கேள்விகளை நீங்க எழுதிக்கோங்க. இது எல்லாத்துக்கும் என்னுடைய மறைவுரை பதில் தரும். ஒருவேளை நான் ஏதாவது பதில் தர மிஸ் பண்ணனா நீங்க ஆலயத்துக்குள்ளே அந்த கேள்விகளை எழுப்பலாம். அதற்கான பதிலும் அபிஷேக ஆராதனைக்கு முன்னாடி கொடுக்கப்படும். அதை தொடர்ந்து அபிஷேக ஆராதனை இருக்கும். அபிஷேக ஆராதனையை தொடர்ந்து திருப்பலியோடு நாம் நிறைவு செய்வோம். மகிழ்ச்சியா? ஓகே, சந்தோஷமா போயிட்டு இன்னும் ஒரு 50-100 பேர் வெளியில எங்கேயாவது சுத்திட்டு இருந்தாங்கன்னா இழுத்துட்டு வந்து உட்கார வைங்க. பிரிவினை சபைகள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தா வர வைங்க. நம்ம கொஞ்சம் பிரஷ் பண்ணி அனுப்ப